அனுபவிக்கக்கூடிய செல்வத்துக்கு அனுபூதின்னு பேர். இந்த அனுபூதியில முக்கியமான வார்த்தை என்ன? சும்மா இரு சொல்லற. ஒரே வார்த்தை. சும்மா இருக்க முடியுமா? முடியுமா? முடியாதம்மா. ஒரு புலன் சமாளிச்சா ஒரு புலன் ஏமாத்தி விடும். 5 புலன் இருக்குல்ல, ஒழுங்காத்தான் பேச்சு கேட்டுக்கிட்டு இருப்போம். எங்கேயோ டமால்னு ஒரு சத்தம் கேட்கும், காது அங்கே போயிடும். போச்சு. காது போனுச்சா உடனே இந்த கண் அப்படி திரும்பி பார்க்கும். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் என்னமோ புகையுது, கண்ணுக்கு கெடுத்து பிடிச்சா என்னமோ பட்டாசோ என்னமோ தெரியலை, வெடி மருந்தா துப்பாக்கியா குண்டா ஒன்றும் புரியலை. மூக்கு ஏமாத்தி பிடிச்சி எந்திரிச்சு போகலாமா, காற்று ஒரு மாதிரி அடிக்குது, எந்திரிச்சு போயிடுவேன். ஒரு புலன் ஏமாத்தினாலும் மற்ற அத்தனை புலனும் ஏமாத்திவிடும். அப்போ 5 புலனையும் கட்டுப்படுத்தி வைக்கணும். திருமூலர் சொல்லுவார், 5 யானைகள் அடவியுள் வாழ்வன, 5க்கும் 5 எழுத்து அங்குசமாவன. ஒரு யானைக்கு ஒரு அங்குசம் போதும். இங்கே 5 யானையில் இருக்கு. மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 யானை. ஒரு ஊரில் ஒரு சிங்கம். சிங்கத்துக்கு ரொம்ப பசி. இப்படி காத்து கிடக்கு, யாராவது வந்தா அடித்து சாப்பிடணும். ஒரு நரி வந்து மாட்டிக்கிச்சு. நரியை பார்த்ததில்ல, சிங்கம் பாஞ்சுது. நரி தப்பிச்சு ஓடிடுச்சு. சரியான ஓட்டம் ஓடுது, சிங்கம் பின்னால் ஓடுது, தப்பிக்க முடியாது. நரி பார்த்தது ஒரு சின்ன குகை. குகைக்குள்ள நரி போகலாம், சிங்கம் போக முடியாது. சின்ன குகை. நரி புருட்டுன்னு உள்ளுக்கு ஓடி போயிடுச்சு. சிங்கம் வெளியில் உட்காந்துக்குச்சு. வருவில்லை, ஒரு நாளைக்கு வரத்தானே வேணும், சாப்பிட்றதுக்காவது வருவில்லை, உனக்காச்சு எனக்காச்சு பார்த்துக்கிறேன். சிங்கம் வெளியில் உட்காந்துருச்சு. நரி உள்ளுக்க போய் மாட்டிக்கிச்சு. சும்மா இருக்க வேண்டியதானே? சும்மா இருக்க முடியாதே, இந்த வாய் சும்மா இருக்காது. உடனே நரி என்ன பண்ணுது, தன் வாயினால் தன் உறுப்புகளோட பேச ஆரம்பிச்சுது. கண்ணே நீ என்ன பண்ணுன? கண்ணு சொன்னது, நான் தான் சிங்கத்தை பார்த்தேன். அப்ப சரி. காலே நீ என்ன பண்ணுன? நான் தான் ஓடி வந்தேன், உன்னை காப்பாற்றி விட்டேன். ஆமாம் ஆமாம், சரி. காதே நீ என்ன பண்ணுன? சிங்கத்தின் கர்ஜனை கேட்டுதுன்னு சொன்னது நான் தானே. அப்போ சரி, நீயும் இரு. பேசிக்கிட்டே வந்துதா, வாலை பார்த்தது. நரி வாலை. வாலே நீ என்ன பண்ணுன? வால் என்ன பண்ண? வால் பேசாமல் இருந்தது. நீ பேசாமல் இருந்திருக்க, நீ ஒரு உதவியும் பண்ணலை, நீ எனக்கு வேண்டாம் போ. வாலை லேசா வெளியில் நீட்டுனுச்சா, முடிஞ்சு வச்சு. சிங்கம் என்ன பண்ணுது? வாலை பிடிச்சி நறுக்குன்னு இழுத்தது, முடிஞ்சு வச்சு கதை. ஒரு புலன் ஏமாத்தினாலும் 4 புலனும் நம்மளை கெடுத்துவிடும். இந்த வாழை விடாமல் இருந்தால் நிம்மதி தானே. நுணலும் தன் வாயால் கெடும். இந்த தவளை சும்மா இருக்காது, கரக் 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 கத்திக்கிட்டே இருக்கும். பாம்பு, ஆகா நமக்கு சாப்பாட்டு பெல் அடிச்சாச்சு. வந்து பாம்பு என்ன செய்யும்? தவளையை சாப்பிட்டு போயிடும். கவனமாக இருக்கணும், விட்டு விடாதே. இதுக்கு என்ன சார் செய்யணும்? 5 புலனு ஒடுங்கலும்னா என்ன செய்யணும்? யார் ஒருவர் புலனை அடக்கியவரோ அவர் காலில் விழ வேண்டும். எங்க எனக்கு கண்ணு தெரியலைன்னா கண்ணு தெரிகிற டாக்டர்கிட்ட போகணும். அவர் கண்ணு தெரியாதவர் இருந்தால் நான் என்னத்துக்காவேன்? குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறு திருமந்திரம். யாரு காலில் விடணும்? முருகன் காலில் விடணும். முருகனை எப்படி சொல்லணும்? காளை குமரேசன் என கருதி. இன்னைக்கு பாட்டு 22வது பாட்டு. காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவமெய்தியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும்
வேளை சுரபூபதி மேருவையே. என்ன அர்த்தம்? முதல்ல சுருக்கமாக அர்த்தம் சொல்கிறேன், அப்புறம் பாட்டுக்குள்ளே போவோம். முருகா, நான் வந்து உன் காலில் விழுந்தேன், நீ வேற ஒரு ஆள் காலில் விழுற. இது என்ன அநியாயமாக இருக்கு? நீ தான் என்னை காப்பாற்றுவேன்னு உன் காலில் விழுந்தேன், நீ உனக்கு மேலே ஒரு ஆள் அந்த ஆள் காலில் விழுற. இது என்னடா வேடிக்கையாக இருக்கு? அந்த ஆள் யார் தெரியுமா? முருகனுடைய வீட்டுக்காரி வள்ளி நாச்சியார். நான் உன்னை கும்பிட்டா நீ வள்ளியை கும்பிடுற. இவ்வளவுதான் பாட்டு. புரியுதா? நான் என்ன சொல்லி கும்பிட்டேன்? காளைன்னு சொல்லி கும்பிட்டேன், குமரன்னு சொல்லி கும்பிட்டேன், ஈசன்னு சொல்லி கும்பிட்டேன். உன் காலில் விழுந்தேன், அதுக்கு நான் தவம் பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ணியிருக்க? பாலை போன்ற குழலை உடைய வள்ளியின் பதத்தை பணியக்கூடியவனாக நீ இருக்கிறாய். இது என்னடா வேடிக்கையாக இருக்கு? ஒரு கோடீஸ்வரர், அவர் வீட்டுக்கு ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு 200-100 ரூபா வாங்கிக்கிட்டு போகலாம் யாசகம்னு வந்தார். அவங்க டிரைவர் என்ன சொன்னார்? முதலாளி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, உட்கார்ந்துருங்கோ. இவர் பூஜை அறைக்கு வெளியில் உட்கார்ந்துருக்கார். உள்ள பூஜை நடக்குது. காது கேட்காம இருக்குமா? அதுக்குத்தான் காதுக்கு மூடி கிடையாது. வாய்க்கு மூடி உண்டு, காதுக்கு மூடி கிடையாது. காதை திறந்து வச்சுக்கோ. கேட்டுக்கிட்டே இருக்கார். உள்ள முதலாளி என்ன பண்ணுறாரு? பெரிய திருப்பதி பெருமாள் படத்தை வச்சிருக்கார். மாயாவதாரா, வெங்கடேசா, கோவிந்தா, நாராயணா, மதுசூதனா 4 மில்லு வச்சிருக்கேன், 5வது மில்லுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ தான் வாங்கி கொடுக்கணும். அடேங்கப்பா. அடுத்த விஷயம், எனக்கு 3 பிள்ளை பிறந்திருக்கு. 3 பிள்ளையில் ஒரு பையன் இன்ஜினியர், ஒரு பையன் டாக்டர், அடுத்த பையனை வக்கீல் ஆக்கணும், நீ தான் உதவி செய்யணும். எனக்கு 2 பெண் குழந்தை, 2 பெண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும். லிஸ்டே போடுறான் பெருமாள்கிட்ட. இந்த வெளியில் உட்கார்ந்துருந்தாரா, எந்திரிச்சிட்டார். வந்தார். டிரைவர் கேட்டார், என்ன வந்துட்டீங்க? ஏய், நான் பிச்சைக்காரன், உங்கள் முதலாளி என்னை விட பெரிய பிச்சைக்காரன். நான் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வந்து நின்னா இவன் லிஸ்ட்டு போட்டு பிச்சை கேட்குறான். இது எதுக்கு நான் இவங்கிட்ட கேட்கணும்? இவன் யார்கிட்ட கேட்குறானோ அந்த பெருமாள் கிட்ட நானும் கேட்டுட்டு போகிறேன். இது எதுக்கு இந்த ஆள்கிட்ட நான் போய் கேட்பானே? புரியுதா? அதுதான். இப்போ யார் பெரிய ஆள்? வள்ளி நாச்சியார். வள்ளி நாச்சியார் காலில் முருகன் விடுறான்னா நாங்களும் போய் விழுந்துட்டு போகிறோம். இது எதுக்கு முருகா உங்ககிட்ட ஏன் வரணும்? நீ யார் காலில் விழுற? வள்ளி காலில் விழற. என்னங்க அர்த்தம் அதுக்கு? அருமையான பாட்டு. காளை, காளைன்னா என்ன அர்த்தம்? என்றும் இளைய கட்டிளங்காளை. முருகனுக்கு வயசு உண்டா? முருகனுக்கு பிறப்பு உண்டா? அவன் என்னைக்கும் காளை, இளங்காளை. குமரன், குமரன்னா என்ன அர்த்தம்? சிவகுமரன், இளமையானவன், ஞான வடிவம். முருகனுக்கு என்ன பேர்? ஞான பண்டித சாமி, ஞான வடிவம். அடுத்து ஈசன், காளை குமரேசன், ஈசன். ஈசன்னா என்ன அர்த்தம்? எல்லா உயிர்களையும் ஆட்கொண்டு என்றைக்கும் இன்பந்தருபவன், என்றைக்கும் இன்பந்தருபவன். ஏன்? எல்லார் கணக்கும் முடிஞ்சிடும், ஈசன் மட்டும் என்னைக்கும் இருப்பார். அப்பர் சுவாமி தேவாரம் நினப்பு வருதா யாருக்காவது? 100 கோடி பிரமர்கள் நுங்கினார். 100 கோடி பிரம்மாக்கள் காலம் முடிஞ்சு போச்சு. 6 கோடி நாராயணர் அஞ்ஞனே. 6 கோடி நாராயணர் காலம் முடிஞ்சு போச்சு. ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன். எத்தனை இந்திரன் கதை முடிஞ்சிருக்கும்? அதுக்கு பதிலாக கங்கை அத்து மண்ணை எண்ணிப்படலாம். அத்தனை இந்திரன் கதை முடிஞ்சு போச்சு. அப்போ யார் கடைசி வரைக்கும் இருப்பா? ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. ஈசன்னா என்ன அர்த்தம்? என்றும் இருப்பவன், என்றும் இன்பந்தருபவன். காளை குமரேசன் என கருதி ஒன்று அப்படி நினைச்சு
ஆனால் இப்போ தான் தெரியுது நினைச்சது தப்புன்னு. உனக்கு மேலே ஒரு ஆள் இருந்தா அப்போ நீ ரெண்டாவது ஆள் தானே. காளை குமரேசன் என கருதி தாளை பணிய உன் காலில் விழுந்து கும்பிட தவமெய்தியவா எனக்கு தவம் கிடைச்சிதே. அடுத்த வரி, பாலை குழல் வள்ளி பதம் பணியும். இந்த கூந்தல் பாலை மாதிரி இருக்குமா. இந்த இதில் பார்த்துருக்கீங்களா, பாலைன்னு தென்னம்பாலை பாலை மாதிரி இருக்குமா கூந்தல். பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை. வேளுன்னா விரும்பத்தக்கவன், செவ்வேளுன்னா செவப்பாயிருப்பவன், கருவேள்னா கருப்பாயிருப்பவன். பொதுவாக வேளுன்னா விரும்பத்தக்கவன். வேளை சுரபூபதி. சுரன்னா தேவலோகம், பூன்னா பூமி, ரெண்டுக்கும் தலைவன். சுரபூபதி மேருவையே. இவன் யாரு? மேருமலை மாதிரி அளக்க முடியாதவன். மேருமலை அளக்க முடியாது, முருகன் பெருமையை அளக்க முடியாது. ஆமாம், முருகன் எவ்வளவு பெரிய ஆளாக இருப்பான் கற்பனை பண்ணுங்க. முருகப்பெருமான் என்ன ஒரு 5000 அடி உயரம் இருப்பாரா? அட ஒரு 50,000 அடி என்னம்மா எவ்வளவு உயரம் இருப்பார்? அவங்க அப்பா தோளில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரா? அப்போ அவங்க அப்பா எவ்வளவு உயரம் இருப்பார்? அதை கணக்கு பார்த்தா முருகனை கணக்கு பார்க்கலாம் இல்லை? அவங்க அப்பா யார்? சிவபெருமான். அவர் எவ்வளவு உயரம் இருப்பார்? சொல்லவா? உங்களுக்கு உலகம் தெரியும் வச்சுக்குவோம், நமக்கு உலகம் பூரா தெரியும். அட கற்பனை பண்ணுறத நல்லாவே பண்ணிட்டு போவோமே. இது ஏன் கஞ்சத்தனமாக சிவகாசியில் 2 தெரு தான் தெரியும்னு ஏன் குறைச்சிக்குவானே? உலகம் பூரா தெரியும். சரி, உலகத்துக்கு ஒரு சூரியன், உலகத்துக்கு ஒரு சந்திரன், ஒரு செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது கிரகங்கள் இவ்வளதையும் சேர்த்தா அதுக்கு அண்டம்னு பேர். என்ன பேர்? அண்டம். ஆங்கிலத்தில் யூனிவர்ஸ். இது போய்கிட்டே இருக்கும். ராக்கெட்டில் போனோம்னா சூரியன்கிட்ட போக முடியுமா? அடேங்கப்பா வெந்து போவான். அட போக முடியுதுன்னு வச்சுக்குவான். நம்ம தான் கற்பனை பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அதுக்கு என்ன அளவு? சூரியன்கிட்ட போகிறோம் அவ்வளவு. இதுக்கு பேர் ஒரு அண்டம். இப்படி எத்தனை அண்டம் இருக்குது மேலே? அண்டமா? ஆமாம், போய்கிட்டே இருக்கு. எத்தனை அண்டம் இருக்கு? ஐன்ஸ்டீன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்சவர் அவர் தான். அணுவை பிளக்கலாம்னு கண்டுபிடிச்சவர் ஐன்ஸ்டீன். 1930 ஒட்டி கண்டுபிடிச்சார். அணுவை பிளக்கலாம், பிளந்தால் பேராற்றல் கிடைக்கும். அதை வச்சு தான் ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சாங்க, அணுகுண்டு கண்டுபிடிச்சாங்க. அதைத்தான் ஹிரோஷிமா நாகசாகியில் ஜப்பானில் போட்டாங்க அமெரிக்காக்காரங்க. இதெல்லாம் எப்போ? 1945. ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டது 45. நம்ம ஐன்ஸ்டீன் வாழ்ந்தது அந்த நேரம். அவர்கிட்ட கேட்டாங்க, எத்தனை யூனிவர்ஸ் இருக்கு, எத்தனை அண்டங்கள், என்னமோ கணக்கெல்லாம் போட்டார். பெருக்கினார், கூட்டினார், வகுத்தார், கழிச்சார், என்னென்னமோ பண்ணார். சொன்னார் 101 மில்லியன் அண்டங்கள். 101 மில்லியன். மில்லியன்னா தெரியுமாம்மா? 10 லட்சம். 101 மில்லியன். அடேங்கப்பா, எப்படி வரும்? மொத்தம் 100 இல்லை, மன்னிக்கணும், நான் தப்பாக சொல்லிவிட்டேன். 1010 மில்லியன். 1010 மில்லியன். 1 மில்லியன்னா 10 லட்சம். 1010 மில்லியன்னா 101 கோடி. ஐயோ, அண்டங்கள் 101 கோடி இருக்கான் அப்படின்னு யார் சொன்னா? ஐன்ஸ்டீன். நம்ம மாணிக்க வாசகர் வந்தார். தப்புடா நீ சொல்றது, 101 கோடிக்கு மேலே. உனக்கு எனக்கும் தெரிஞ்சது அவ்வளவுதான், இதுக்கும் மேலே விரிந்து கொண்டே இருக்கிறது.
அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடிக்கு மேல போயிடுச்சு அப்படிங்கிறார். அடுத்த வரி, ஆமா சிவபெருமான் எவ்வளவு பெருசா இருப்பார், அதுக்கெல்லாம் வந்தான். இந்த இத்தனை அண்டத்தையும், எத்தனை அண்டம், 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள் எல்லாத்தையும் தராசு தட்டுல வைப்போம். இந்த தராசு என்னத்துக்காகும்? ஆனா கற்பனை தானே. பெரிய தராசு வச்சுட்டோம், ஒரு பார்வை பார்க்கிறோம், அப்பா கழுத்து வலிக்குது. சிவபெருமானை இந்த பக்கம் ஒரு தராசு தட்டில் வைக்கிறோம், அவரை பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம், அவரை பார்க்கிறோம். சிவபெருமானை பார்த்த கண்ணுக்கு இந்த 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள் காலையில் நம்ம வீட்டு ஜன்னல்ல தூசி பறக்கிறாப்புல தெரியுதான். ஐயோயோ, இது தூசின்னா அவர் நம்மளை மாதிரி கற்பனையாவது பண்ண முடியுதா? மாணிக்கவாசக சாமி சொல்றாரு, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொண்டு நின்றெழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இல் நுழை கதிரின் துண்ணணு புறைய சிறிய ஆக பெரியோன். இத்தனை கோடி அண்டங்களும் சின்னதாக மாறுற மாதிரி எம்பெருமான் மிக பெரியவன். அப்பா, அவரு தோல்ல ஏறி உட்கார்றதுன்னா முருகப்பெருமான் எவ்வளவு பெரியவரா இருப்பார். அதனால அவருக்கு என்ன பேரு? நம்மளால முடிஞ்சது, அளக்க முடியாதது மேருமலைன்னு பேரு வச்சார். மேருவெல்லாம் சர்வ சாதாரணம், சும்மா புரிகிறதுக்காக. அது எவ்வளவு பெருசா இருக்கும், இவ்வளவு பெருசா இருக்குங்கிறமல்ல, அது மாதிரி. வேளை சுரபூபதி மேருவையே பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே. நான் அவனை கும்பிடுறேன், அவன் பாலை போன்ற கூந்தலை உடைய வள்ளியின் திருப்பாதங்களை கும்பிடுகிறான். நான் அவனுக்கு அடிமை, அவன் வள்ளிக்கு அடிமை. அப்போ நான் வள்ளிக்கு அடிமைக்கு அடிமை. அவ்வளவுதானே? பிரின்சிபல் வள்ளி, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் முருகன், கீழே வேலை பார்க்குற லெக்சரர் நான். அவ்வளோதானே? மூணு ஸ்டேஜ். யாரு மேலே? யாரு? முருகப்பெருமானுக்கு மேலே வள்ளி நாச்சியார். அப்போ என்ன புரியுது? வள்ளின்னா யாரு? அன்னைக்கே சொல்லியிருக்கேன். அன்போடு முருகப்பெருமானை வழிபட்டு கண்ணீர் சொரிய நிற்கக்கூடிய ஆன்மாவுக்கு வள்ளின்னு பேர். கோயில்ல போய் கிரியைகள் செய்து எல்லா வழிபாடும் செய்யக்கூடிய ஆன்மாவுக்கு தெய்வ யானைன்னு பேர். ரெண்டும் செய்யலாமல்ல? கோயில்ல போய் செய்கிறது கிரியை, நம்ம அன்பால கண்ணீர் கொட்ட பண்றது இச்சை. இச்சாசக்தி, கிரியாசக்தி. வேல் ஞான சக்தி. முருகனுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? தெய்வானையா வள்ளியா? வள்ளி. வள்ளி. அருணகிரிநாதர் பாட்டை எடுங்க, கொற்றாரு. கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் என்றன் உள்ளத்துயரை ஒளித்தருளாய் 1 கோடி முத்தம் தெள்ளி கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கமே. மயில்ல வர்ற மாணிக்கம் வள்ளிக்கு வாய்த்தவனா? வள்ளிக்கு அம்மா, அது என்ன அர்த்தம்? வள்ளிக்கு ஆண்பால் வள்ளல், வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி, மூடனுக்கு பெண்பால் மூடியா, மூடத்தி, தொண்டனுக்கு பெண்பால் தொண்டியா, தொண்டச்சி, வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி. அதான் வள்ளிக்கு வாய்த்தவனே. வள்ளிக்கு என்ன பேரு? மாறிலா வள்ளி. எங்கேயோ கேட்டாப்பல் இருக்கோ? இங்கே கேட்டான். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். அதென்ன மாறிலா வள்ளி? மாறுபடாத வள்ளி.
முருகப்பெருமான் திருப்புகழ் சபைக்கு 5 கோடி ரூபா கொடுன்னு சொன்னா வள்ளி சொல்லுவாளாம், ரொம்ப கம்மியாக சொல்லிவிட்டீங்க, உங்கள் அப்பாவுக்குத்தான் 5 முகம், உங்களுக்கு 6 முகம், 5 கோடியை ஒரு 6 கோடியாக கொடுங்க. புரியுதா? அதான் மாறுபடாத வள்ளி. நம்மகிட்ட யாராவது வந்து கேட்டால் எங்கே பார்ப்போம்? திரும்பித்தான் பார்ப்போம். முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிச்சுது வந்திருக்கிற ஆள்கிட்ட நீங்கள் வீட்டில் சாப்பிட்டுத்தானே வந்திருப்பீங்க, போயிட்டு வாங்கன்றுவோம். இது எப்படியா? அள்ளி கொடு, கிள்ளி கொடுத்தா கூட வள்ளி நாச்சியார் அள்ளி கொடுப்பாளாம். அதனால தான் வள்ளிக்கு அவ்வளவு பெருமை. என்ன சொன்னேன்? அடியார்களுக்கு அடையாளம் வள்ளி நாச்சியார். அன்பு செலுத்தக்கூடிய அடியார்கள், முருகனை நினைந்து கண்ணீர் விடக்கூடிய அடியார்கள், இவங்களுக்கெல்லாம் வள்ளின்னு பேர். முருகன் அந்த அடியார்கள் காலில் விடுகிறான். வள்ளி நாச்சியார் கால்னா யாரு? நம்ம காலுங்க, மறக்காதீங்க. நீங்க கண்ணீர் விட்டு அழுதால் முருகன் உங்க காலடியில விழுகிறான். தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமாளே, அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளே. அடியார் என்ன கேட்கிறாரு? கொடு. எங்க ஊர்ல ஒரு செட்டியாருங்க, அவருக்கு பேரு தண்ணீர் மலையான் செட்டியார்னு பேர். அவர் குடும்பத்தில் ஒருத்தர் கண்ணப்ப செட்டியார். எப்போ பார்த்தாலும் முருகா 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 முருகா. ஒரு பெரியவர் கேட்குறாரு, அம்மா முருகா முருகான்னு கும்பிடுறீங்களே, முருகன் வந்தா என்ன கேட்பீங்க? ஒரு 50,000 ரூபா, பிச்சை காசு. 5 கோடி ரூபா வேண்டாம். சீஃப் மினிஸ்டர் போஸ்ட், ஐயோ வேண்டவே வேண்டாம் வேண்டாம். அப்போ என்ன வேணும், என்ன கேட்பீங்க? செட்டியார் அழகா சொன்னார், சாகிற போது அவனுடைய காட்சி கிடைக்கணும், போதும். பைசா வேண்டாம், ஒன்று வேண்டாம். சாகிற போது முருகன் காட்சி கொடுக்கணும். காலனார் வெங்கொடும் தூதர்வா சங்கொடன் காலினார் தந்துடன் கொடுபோக காதலார் மைந்தரும் தாயராருஞ் சுடுங் காணமே பின்தொடர்ந்தலராமுன் சூளம்பாள் தண்டு செஞ்சேவல்கோ தண்டமும் சூடுதோளுந்தடன் திருமார்பும் தூயதாள் தண்டையும் காணகார் வஞ்சையும் தோகை மேல் கொண்டு முன் வர வேணும். முருகா, சாகிற போது எரும மாடு வரப்படாது, மயில் வரணும். கண்ணப்ப செட்டியார் சாக போறார், கிடக்கிறார், சுத்தி வர ஆளெல்லாம் நிற்கிறாங்க. கண்ணை முடிச்சார், முருகா மயில் வந்துருச்சு, முடிஞ்சு வச்சு. மயில் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? மயிலுமாடி நீயாடி வர வேணும். மயில் வந்தா அவன் வந்தாப்பல. என்னுடைய சொந்த விஷயம் ஒன்று சொல்லவா? மலேசியாவில் கோலாலம்பூர்னு ஒரு ஊர், அதான் மலேசியாவுக்கு தலைநகரம். நானும் ஒரு 30 முறை அந்த ஊருக்கு போயிருப்பேன். அன்னைக்கு அதாவது 2017, 17ன்னா 9 வருஷம் ஆச்சா? சரி. இந்த கந்தர் சஷ்டி 6 நாள் வேற ஊரில் எனக்கு சொற்பொழிவு. சிரம்பான்னு ஒரு ஊர், அங்கே சொற்பொழிவு. சிரம்பானுக்கும் கோலாலம்பூருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர். எனக்கு பேச்செல்லாம் அங்கே. அந்த ஊரில் எப்படி தெரியுமா பழக்கம்? காலையில் சொற்பொழிவு, சாயந்தரம் பூரா பூஜையும் திருவீதி உலாவும். காலையில் 10க்கு ஆரம்பித்தா 12:30 வரைக்கும் நாம் பேசணும். கந்த புராணம் 6 நாள். 6வது நாள் கந்தர் சஷ்டி காலையில் பேசிட்டேன், முடிஞ்சு போச்சு, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. கோலாலம்பூர்லேருந்து ஒரு டாக்டர், தத்தோ கதிரேசன்னு பேர். தத்தோங்கிறது அந்த ஊரில் கொடுக்குற பட்டம். நம்ம ஊரில் பத்மஸ்ரீன்னு கொடுக்குறாங்களா இல்லையா? இது மாதிரி மலேசியாவில் டத்தோ. இன்னொன்று தெரியுமா? ஐயாவுக்கு டத்தோ பட்டம்னா ஆட்டோமேட்டிக்காக அம்மாவுக்கு டத்தின் பட்டம் வந்துடும்.
இதெல்லாம் இங்கே கிடையாது, அங்கே. அவர் டெத்தோன்னா என்ன அர்த்தம்? அம்மா டத்தின், டத்தோவுக்கு பெண்பால் டத்தின் இன்னைக்கும். சரி, இவர் பேர் டத்தோ கதிரேசன் டாக்டர். எனக்கு ஃபோன் பண்ணினார். ஐயா என்ன காலம்பரம் உங்கள் பேச்சு முடிஞ்சு போச்சு இல்லை? ஆமாம், சாயந்தரம் சும்மா தானே இருப்பீங்க, காரை அனுப்புகிறேன், கோலாலம்பூருக்கு வாங்க. கண்ணதாசன் பாடின கோயில், முருகப்பெருமான் கோயில், ஆலோலம் பாடுகிற வள்ளியம்மை கழுத்தில் அணியாரமிட்ட பெருமான் அப்படின்னு பாடினார் கண்ணதாசன். கோலாலம்பூரில் வளர் கோந்தண்டபாணி அப்படின்னு பாடினார். அந்த கோயிலில் இன்னைக்கு கந்தர் சஷ்டி. சாயந்தரம் நீங்கள் கந்தர் அலங்காரம் வந்து பேசணும். சாயந்தரம் 6 மணிக்கு. நமக்கு என்ன, சாயந்தரம் சும்மா தானே இருக்கான், பேசிடுவான். பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. சாகுற போது கூட முருகான்னு பேசிட்டு சாகணும். வாரியார் சாமி போனார்ல, அது மாதிரி அதானே வாழ்க்கையில் வேணும். சரின்னுட்டேன். அன்னைக்கு சாயந்தரம் கோயில், கோயிலில் முருகன் சந்நிதி இப்படி இப்படி, இந்த பக்கம் முருகப்பெருமான் சந்நிதி இப்படி நின்று பார்த்தா முருகன் தெரிவார். இங்கே எனக்கு சேர் போட்டாங்க. எனக்கு முன்னால் ஒரு 500 பேர், கந்தர் சஷ்டி 6வது நாள், எல்லாம் விரதம் முடித்து உட்கார்ந்துருக்கிறாங்க. எனக்கு வலது பக்கம் முருகப்பெருமான். எல்லாரும் முருகனை பார்க்கலாம், என்னையும் பார்க்கலாம். பேச ஆரம்பித்தனா 3 நிமிஷம் இருக்கும். ஒரு மயில் கம்பீரமாக வந்தது, வெளியிலேருந்து வருது, அப்படியே வருது. இப்படி வந்தது, என்ன ஒரு சுத்துனுச்சு. இடது காலுக்கு கீழே வந்து உட்காந்துக்குச்சு. எனக்கு ஒன்றும் புரியலை. என்னடா கம்பீரமாக உட்காந்துருக்கு. எல்லாரும் என்ன பார்க்கல, மயிலத்தான் பார்க்குறாங்க. ஒரு டாக்டர் அம்மா அதை ஃபோட்டோ எடுத்து பிடிச்சி. நான் பேசுகிறேன். எந்த பாட்டு? கந்தர் அலங்காரம் கடைசி 10 பாட்டு. கந்தர் அலங்காரம் கடைசி 10 பாட்டு. சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரு காலந்தனக்கு ஒரு காலும் அஞ்சேன் கடல் மீதெழுந்த ஆழம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டேல் நமக்கு ஒரு மெய்த்துணையே. கேட்டுக்கிட்டே இருக்கு. 50 நிமிஷம் பேச்சு. எல்லாம் அப்படியே ஸ்டன்னாக இருக்காங்க. நான் ஒன்றும் புரியாமல் முருகா 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 பேசிக்கிட்டே இருக்கேன். பேச்சை முடிச்சனா எந்திரிச்சுது. இப்படி சுத்துனுச்சு. வெளியில் அழகா மயில் நட வெளியில் போயிடுச்சு. அந்த அம்மா ஃபோட்டோ எடுத்து மறுநாள் பேப்பரில் போட்டு விட்டுருச்சு, எல்லாரும் பார்க்குற மாதிரி. மயில் வந்தா யார் வந்ததா அர்த்தம்? முருகன் வந்ததா அர்த்தம். கண்ணப்ப செட்டியார் சாக போகிற பொழுது யார் வந்தா? மயில் வந்துருச்சு. முருகா முடிஞ்சு போச்சு. அதான பிரார்த்தனை. இப்போ திரும்ப சொல்கிறேன், முருகனை நினைச்சிட்டா அவன் காலை தொட்டு கும்பிட்டோம்னா வேற யாரையும் கும்பிட வேண்டாம். அவன் யாரை கும்பிடுறான்? அடியார்களை கும்பிடுறான். அப்போ நம்மளும் அடியார்களை கும்பிட்டு போகிறோம். அதனால தான் இந்த சபைக்கு முருகன் சபைன்னு பேர் வைக்காம அடியார் பேரில் அருணகிரிநாதர் சபைன்னு 80 வருஷத்துக்கு முன்னால சபையை உண்டாக்கின கெட்டிக்காரர்கள் பேர் வச்சிருக்காங்க. அம்மா, மாடு முக்கியமா கண்ணுக்குட்டி முக்கியமா? என்னம்மா? எனக்கு என்னமோ கண்ணுக்குட்டி தான் முக்கியம். சிவகாசி நம்ம மாரியம்மன் கோயில் இந்த இடம். ஒரு மாட்டை ஒருத்தன் அந்த பக்கம் இழுக்கிறான், நம்ம சந்து பக்கம். ஒருத்தன் இந்த பக்கம் இழுக்கிறான். மாடு இந்த பக்கம், இப்படி சொல்கிறேன், மாடு இந்த பக்கம் இழுக்குது. அட புரியிறாப்பில் சொல்லுவோமே. ஒருத்தன் வடக்கே இழுக்கிறான், மாடு தெற்கே இழுக்குது. இப்போ என்ன ஆகிறது? இவன் இழுத்து பார்க்குறான், மாடு பலமா இவன் பலமா.
ஒரு ஆள் விருதுநகர்லேருந்து வந்தார். அண்ணாச்சி என்ன பண்ணுறீங்க? இந்த மாட்டை வடக்கை இழுக்கணும், அது தெற்கை இழுக்குது, கைத்தை விடுங்க. ஐயோயோ, கைத்தை விட்டன்னா தெற்கில் ஓடி போயிடும். என்ன சொல்கிறீங்க? பேசாமல் கைத்தை விடுங்க ஐயா, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. கைத்தை விட்டானா தெற்கில் ஓடுது. நான் சொன்னல, அப்பவே சொன்னல, இந்த பாருங்க மாடு ஓடிருச்சு. பதறாத, கண்ணுக்குட்டி எங்கே இருக்கு? இந்த இருக்கு, என் கையில் கொடு. வாங்கிக்கிட்டான். வடக்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். ஓடுன மாடு திரும்பி பார்த்தது. ஐயோயோ, கண்ணுக்குட்டி வடக்கையில் போகுது, மாடு விட்டுட்டு போகுமா? நம்ம கூட பிள்ளைய விட்டுட்டு போவான். மாடு ஒரு காலும் கண்ணுக்குட்டியை விட்டுட்டு போகாது. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. மாணிக்கவாசக சாமி உவமை சொல்ற பொழுது மனுஷனை சொல்லலை, கண்ணுக்குட்டியை மாட்டையும் சொல்றார். கண்ணுக்குட்டி மேலே பசுமாட்டுக்கு எவ்வளவு பிரியம் இருக்குமோ, சிவபெருமானே உன் மேலே எனக்கு அவ்வளவு பிரியம். கண்ணுக்குட்டி எந்த பக்கம் போகுமோ பசு அந்த பக்கம் வரும். கண்ணுக்குட்டியை தூக்கிக்கிட்டு வடக்கு பக்கம் போனா பசு தன்னால வரும் பின்னால. புரியுதா புரியலையா? யாரு கண்ணுக்குட்டி, யாரு பசு? அருணகிரிநாதர் கண்ணுக்குட்டி, முருகப்பெருமான் பசு. கண்ணுக்குட்டியை பிடிச்சுக்கிடுங்க, பசு தன்னால வரும். இப்போ இந்த பாட்டு புரியுதா? முருகா, நான் உன்னை கும்பிட்டேன், நீ அடியார்களை கும்பிடுற, அப்போ நான் அடியார்களையும் கும்பிட்டாப்பல, உன்னையும் கும்பிட்டாப்பல. புரியுதா புரியலையா? ஆண்கள் கோயிலில் போய் வழிபாடு பூசை, வீட்டில் பூசைகள்லாம் பண்ணனா ஆண்களுக்கு 50% தான் புண்ணியம். எழுதி வச்சுக்கிடுங்க. பெண்கள் பண்ணனா 100% புண்ணியம். ஏன் சார் எலெக்ஷனில் நிற்க போறீங்களா? பொம்பளை பிள்ளைங்க ஓட்டெல்லாம் வேணுமா? ஏன் இப்படி சொல்கிறீங்க கேட்குறீங்களா இல்லையா? ஆண்கள் கடவுளுக்கு வழிபாடு பண்ணுறாங்க. இந்த பெண்கள் இருக்காங்களே, இந்த வீட்டுக்காரனுக்கும் வழி பண்ணிட்டு கடவுள்கிட்ட போய் நிற்கிறாங்க. பண்ணுறாங்களா இல்லையா? அவருக்கு சமைச்சு வச்சுட்டு அப்புறம்தான் கோயிலுக்கு வரணும். பார்த்தீங்களாம்மா? அப்போ என்ன புரியுது? வீட்டுக்காரங்களுக்கும் நன்மை பண்ணி கடவுளுக்கும் பண்ணுறதுனால அவங்களுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். இப்போ நான் முருகனை மட்டும் கும்பிட்டால் பத்தாது, அடியார்களையும் கும்பிட்டால் 2 பேருக்கு நான் பணி செய்ததாக அர்த்தம். காளை குமரேசன கருதி தாளை பணிய தவமெய்தியவா, பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே. சுரபூபதி விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவன். வேகமா அடுத்த 23வது பாட்டு. அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ, வடிவிக்கிரமவேல் மகிவா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே. அடியை குறியாது அறியாமையில் நான் முடிய கெடவோ, அப்படி எடுத்துக்கலாம். அடியை குறியாது, உன் திருவடி தியானம் இல்லாமல். ஆமாம், முருகனை நினைக்கிற பொழுது முகத்தை நினைக்கணுமா, கையை நினைக்கணுமா, காலம் நினைக்கணுமா, எதை நினைக்கணும்? திருவடி. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடி வேலும். முதல்ல திருவடி. ஆண்டவன் திருவடி தான் நமக்கு சொந்தம். நமக்கெல்லாம் என்ன பேர்? அடியார்கள். அடி ஆட்கள் இல்லை, அது வேற. அடியார்கள். படிப்புக்கு சொந்தக்காரன் படித்தவன், செல்வத்துக்கு சொந்தக்காரன் செல்வன், பிள்ளைக்கு சொந்தக்காரன் பெற்றோன், திருவடிக்கு சொந்தக்காரன் அடியார். நமக்கு அடியார். நமக்கு என்ன பேர்? அடியார்னு பேர். முருகா திருவடியை கொடு. ஆமாம், முருகனுக்கு எத்தனை திருவடி? 2. நான் போன தடவையே சொன்னேன், முருகனுக்கு எத்தனை முகம்? 6 முகம். எனக்கு எத்தனை முகம்? 1 தான். எனக்கு எத்தனை காலு? 2 காலு. ஒரு முகத்துக்கு 2 காலு. முருகனுக்கு 6 முகம்.
எத்தனை கால் இருக்கணும்? என்னம்மா 12 கை இருக்குல்ல, 12 கால் இருக்கணும்ல. முருகனுக்கு என்ன கணக்கு தெரியாதா? இல்லை மேத்தமேட்டிக்ஸில் வீக்கா? என்னங்க 2 கால் தான் இருக்கு. ஏன் அப்படி? பிடிச்சிக்கிற அடியாருக்கு பாவம் 2 கை தானே இருக்கு அப்படின்னு தன் காலை குறைச்சிக்கிட்டு வந்தான். இதுக்குத்தான் தனிப்பெருங்கருணைன்னு பேர். அவன் தன்னை குறைச்சிக்கிட்டான். அடியாருக்கு 2 கை தானே இருக்கு. இப்போ 7, இப்போ 12 கால்னு வச்சுங்க. எந்த காலை பிடிக்கிறதுன்னு புரியாமல் எல்லாத்தையும் விட்டுருவோமா இல்லையா? ஞாயிற்றுக்கு ஞாயிறு சர்ச்சுக்கு போன்னு கிறிஸ்தவ பெருமக்கள் சொன்னார்கள். ஒழுங்காக போகிறாங்க, அவங்கள பாராட்டணும். வெள்ளிக்கு வெள்ளி மசூதிக்கு போ, இஸ்லாமியர்கள் ஒழுங்காக போகிறாங்க, பாராட்டணும். எப்போ வேணாலும் கோயிலுக்கு போ, நம்ம எப்பவுமே போகிறதில்லை. நம்ம பண்ணுற அநியாயம். நாளைக்கு அவர் வீட்டில் கல்யாண ரிசப்ஷன், கோயில் அப்புறம் பார்த்துக்குவோம். மாரியம்மன் எங்கே போகிறா? இங்கே தானே உட்காந்துருக்க போகிறா. இந்த மாரியா போயிடுவா, இருக்கட்டும் பார்த்துக்குவோம். நாளானைக்கு புது படம் ரிலீஸ், போயிடணும். அதுக்கு அடுத்த நாள் அந்த நடிகர் நம்ம ஊருக்கு வாராராம். ஐயோ, அவரை பார்த்தா தான் ஜென்ம சாபல்யமாகும். நம்ம ஊர் நடிகர் ஒருத்தர் இப்போ மலேசியாவில் போய் 22 மில்லியன் சம்பாதிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாரு, முகத்தை காட்டி. நம் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. 22 மில்லியன், 1 மில்லியன் 10 லட்சம். நடிகரை பார்க்க அவ்வளவு கூட்டம். காலையில் பிடிச்சி போய் உட்கார்ந்துருக்காங்க சாயந்தரம் வர்றதுக்கு. நமக்கு ஆசை அப்படி. எதுக்கு இவ்வளவு கதை வந்தேன்? நமக்கு அடியார்கள்னு பேர். ஆண்டவன் திருவடி நமக்கு வேணும். பெருமானே, உன் திருவடியை குறியாமல் நான் அறியாமையினாலே கெட்டு போகலாமா? முடிஞ்சிடலாமா? இந்த பிறவி முடியலாமா? ஆமாம், இந்த பிறவி எப்போ முடியும்? ஒருத்தனுக்கும் தெரியாது. கடையில் போய் டிவி வாங்கினேன், கேரண்டி கார்டு கொடுத்தேன், 5 வருஷம் கேரண்டி. அப்பா, என்னம்மா ஒரு பெரிய பீரோ வாங்குறேன், 2 வருஷம் கேரண்டி. சந்தோஷம். குழந்தை பிறந்தது, எத்தனை வருஷம் கேரண்டி? கிடையாது, எப்போ வேணாலும் போயிடும். தொங்கையில் வாங்குகிற மூச்சு சுள் போனாலும் போச்சு. நமக்கு ஒன்றும் தெரியாது, எப்போ போகும்னு தெரியாது. அறியாமையினாலே நான் கெட்டு போகலாமா? இது முறையா? இது முறையா? பெருமானே, இப்பவே கும்பிடுறேன். ஏன்? எப்போ சாக போகிறோம்னு தெரியாது. தெரியாதுல்ல? தெரிஞ்சால் எவ்வளவு ஏற்பாடு பண்ணிவிடுவான். இன்னும் சும்மாவா விடுவான்? தெரியலை. இப்போவே ஒரு கிராமத்தில் ஒருத்தன் மாடு குளிப்பாட்டை கொண்டுக்கிட்டு போனான். வெள்ளிக்கிழமை பாதி வழியில் எதிர்த்தாப்பில் ஒரு காரில் இவனோட 5ஆம் கிளாஸில் படித்தவன் வந்துட்டான். அவன் அமெரிக்காவிலிருந்து திரும்புகிறான். டே கோவிந்தசாமி, எப்படா வந்த? இப்போ தான் வர்றேன். எங்கேருந்து வர்ற? சிகாகோவிலேருந்து வர்றேன். அது எங்கடா இருக்குது? அது எப்படி இருக்குது? கேட்டுக்கிட்டே வந்தாங்களா? திரும்பி வந்தானா மாடு குளிப்பாட்டுறத மறந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டாங்க 2 பேரும். இனிமேல் அடுத்த வெள்ளிக்கிழமை தான் மாடு குளிப்பாட்டலாம். போ, முடிஞ்சு போச்சு. 2வது ஒருத்தன் இங்கேருந்து டெல்லிக்கு போனான். மெட்ராஸ் போய் டெல்லிக்கு போகணும். அந்த காலத்தில் ட்ரெயின் இப்படியெல்லாம் வேகமாக போகாது. ட்ரெயின் போகிற பொழுது எரும மாடெல்லாம் சைடு வாங்கிடும். சமயத்தில் மெதுவாகத்தான் போகும். 3 நாள் ஆகுது டெல்லிக்கு போக. இவன் 3 நாளாக குளிக்கலை. 3 நாளைக்கு அப்புறம் டெல்லியில் போய் நல்லா சொரிஞ்சு தேய்ச்சி குளித்தான். சரி. 3வது ஒருத்தன் நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கான். நாவலில் கதாநாயகியை வில்லன் பிளேனில் தூக்கிக்கிட்டு போயிட்டான்.
கதாநாயகன் சைக்கிளில் போய் ஜெயிக்க போகிறேன். என்ன சிரிக்கிறிய? இதைத்தானே விடிய விடிய காசு கொடுத்து பார்த்துப்பட்டு நாங்கள் முட்டாள்கள்னு பட்டம் வாங்கிக்கிட்டு வர்றோம். யார் ஜெயிப்பா? கதாநாயகன் தான் ஜெயிப்பான். பின்ன என்ன சும்மாவா? என்ன நம்மளை எப்படி முட்டா பயலாக்கி விட்டாங்க பாருங்க. என்னவோ சரி. இவன் நாவல் படிக்கிறான். ஆகா, கதாநாயகிய வில்லன் தூக்கிக்கிட்டு பிளேனில் போகிறான். கதாநாயகன் இங்கே இருந்து சைக்கிளில் போகிறான். அங்கேருந்து ஒரு கம்பியை போடுறாங்க. யார் போடுவா? வில்லனை போடுவேன். நம்ம ஆன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். எல்லாம் கேட்க மாட்டான். யார் ஜெயிக்க போகிறாரோ தெரியலையே. தண்ணி தவிக்குது. தம்பி தண்ணி கொண்டான்னா. தம்பி தண்ணியை கொண்டாந்தான். தண்ணியை கையில் வச்சுக்கிட்டே படிக்கிறேன். கதாநாயகி என்ன ஆச்சு? ஒரு வழியா கதாநாயகன் மேலே ஏறி வில்லனை சாச்சு கதாநாயகி தோளில் கையை போட்டு அப்பாடா, அரை மணி நேரம் ஆச்சு. அப்புறம்தான் தண்ணியை குடித்தேன். நல்லா கேட்குறீங்கள்ல. மாடு குளிப்பாட்ட போனவன் மாடு குளிப்பாட்டுறதுக்கான தண்ணி தேவையை ஒரு வாரம் ஒத்தி போட்டேன். இந்த வெள்ளி அடுத்த வெள்ளி. இந்த டெல்லிக்கு போனவன் தண்ணி தேவையை 3 நாள் ஒத்தி போட்டேன். கரெக்ட். நாவல் படித்தவன் அரை மணி நேரம் தண்ணி தேவையை ஒத்தி போட்டேன். ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தார். வேட்டியில் தீ பிடிச்சிருச்சு. எவ்வளவு நேரம் ஒத்தி போடலாம்? என்னம்மா? அப்புறம் இவரை கொண்டே போடணும். எல்லாரையும் கொண்டு போய் போட்டு கொளுத்து வாங்க இவரை கொளுத்திட்டு கொண்டே போடணும். அதான வித்தியாசம். கீவா ஜெகநாதன் எழுதுகிறார், ஆடையில் தீப்பற்றியவனுக்கு தண்ணீர் எவ்வளவு அவசரமான அவசிய தேவையோ ஆண்டவன் நினைப்பு ஆன்மாவுக்கு அவ்வளவு அவசியமான அவசர தேவை. அம்பாளை நாளைக்கு கும்பிடலாமா? இந்த நாளைக்கு இருக்க போறீங்களோ? இன்னும் எழுதியா கொடுத்துருக்கேன். அப்பவே கும்பிடு. நாளைக்கு கும்பிடலாம், நாளைக்கு பார்க்கலாம். நாளை என்பது நமன் கையில் இருக்கு, நம்ம கையில் இல்லை. முருகா அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ. திருவடிக்குத்தான் பெருமை. நமசிவாய வாழ்க. அப்புறம் என்ன? ஆமாம், அதில் எத்தனை முறை திருவடி வருது? இது என்ன சார் புது கணக்கா இருக்கு? 17 முறை திருவடி வருது. நமசிவாய வாழ்க. அப்புறம் நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி. எத்தனை? அங்கே 17 முறை திருவடி புகழ்ச்சி. கடவுளை கும்பிடுற பொழுது திருவடியை பிடிச்சுக்கோ. ஒரு திருவடிக்கு அருள் என்று பெயர், இன்னொரு திருவடிக்கு ஞானம் என்று பெயர். அன்பின் முதிர்ச்சிக்கு அருள் என்று பெயர். அதே மாதிரி அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம் என்று பெயர். அன்புனால அருள் பெற்று பாடியது 12 திருமுறை. அறிவினால ஞானம் பெற்று பாடியது சித்தாந்த சாத்திரங்கள். தமிழில் மெய்கண்டார், அருணதி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார், அத்தனை பேர் பாடியிருக்காங்களே. அது பூரா என்ன? ஞானம். நம்ம திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், சுந்தரர், இது பூரா அருள். அது ஞானம். கடவுளுக்கு 2 கால், ஒன்று அருள், இன்னொன்று ஞானம். அந்த திருவடியைத்தான் பிடிச்சிக்கணும்.
நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் அப்பர் சுவாமி. இப்போ திருவடி தியானம் இல்லாமல் நான் அறியாமையினால் கெட்டுப்போவது கடவுளே உன்னுடைய அருளுக்கு முறையா? அப்புறம் வடி விக்கிரமவேல் மகிபா. அதென்ன வடி விக்கிரமவேல்? வடிவுன்னா தெரியுமா? வடிவுன்னா அழகு. வடிவுன்னு அழகு தானே. வடிவும் தனமும் குலமும் குடியும் குடி போகியவா. வடிவுன்னா என்ன? அழகு. சிலோன் போயிருக்கீங்களா? இலங்கையில் அந்த பொண்ணு வடிவாக இருக்கா. இது சிலோன். நம்ம தான் அழகாக இருக்காம்போ, அந்த பொண்ணு வடிவாக இருக்கா அப்படிம்பாங்க. வடிவுன்னா என்ன அர்த்தம்? அழகு. வடி விக்கிரமவேல். வேல் அழகாக இருக்கு, கூர்மையாக இருக்கு, பேர் ஆற்றலோடு இருக்கு. வடி விக்கிரமவேல் மகிபா. மகிபன்னா என்ன அர்த்தம்? அரசன் மகிபன். வடி விக்கிரமவேல் மகிபா. திரும்பவும் குரமின் கொடியை புணரும் குணபூதரனே. என்ன வள்ளி நாச்சியார முருகன் விட்டாலும் இவர் விட மாட்டார் போல இருக்கு. என்ன? குரமின் கொடியா. குரத்தி பெண்ணு, கொடி மின்னல். அவ எப்படி இருக்கா? மின்னல் கொடி மாதிரி இருக்கா. முருகன் எப்படி இருக்கான்? மலச்சாரலா இருக்கான். மலச்சாரல்ல மின்னலும் அடிக்கும், கொடியும் இருக்கும். முருகன் மலை பூதரம்ங்க போறாரு பாருங்க. கொடி மின் கொடி குரமின் கொடியை புணரும் குணபூதரனேன். பூதரம்னா மலை, குணபூதரன்னா குணக்குன்று. முருகா, முருகப்பெருமான் குணக்குன்று. முருகப்பெருமான் யாரு? குணக்குன்று. குன்றில் கொடியும் இருக்கும், மின்னலும் இருக்கும். குரமின் கொடியை புணரும் குணபூதரனே. ஏன் வள்ளியை கொண்டாந்து இங்கே சேர்க்கிறார்? உன் திருவடியை கொடு நான் கேட்குறேன். ஆமாம், முருகன் தனியாக இருக்கிற போது அருள் பண்ணுவானா? வள்ளியோடு இருக்கிற பொழுது எளிதாக அருள் பண்ணுவானா? சீதாதேவி கூட இருக்கிற பொழுது ராமர் அனுக்கிரகம் தான் பண்ணுவார், நிக்கிரகம் பண்ண முடியாது. சீதாதேவி கூட இருக்கிற பொழுது வாலியை வதம் பண்ணாரா? இல்லை. ராவணனை வதம் பண்ணாரா? இல்லை. காக்காசுரனை கூட தப்பிக்க விட்டுட்டாரு. சீதை பக்கத்தில் இருந்தா அருள் தான் பண்ண முடியும். இந்த ராவணன் என்ன பண்ணா? கைலாசத்தை தூக்கினான். மேலே சிவபெருமான், அம்பாள். என்னமோ ரெண்டு பேருக்கும் லேச ஒரு மன வேற்றுமை. அடியார்களுக்கு நீங்க அருள் பண்ணணும்னு அம்மா சொல்லியிருப்பா. இவர் அதில் தலையிடாத அந்த ஆள் மோசமான ஆள், அவனுக்கு என்ன பண்ணி அவனை திருத்தணும்னு எனக்கு தெரியும் இருப்பார். அதெல்லாம் கிடையாது. அடியாருக்கு அருள் பண்ணுங்கள். ஏதோ தகராறு விலையாச்சு. அந்த அம்மா போய் அந்த ஓரத்தில் நிற்கிது கைலாசத்தில். இவன் அந்த நேரம் பார்த்து ராவணேஸ்வரன் கைலாசத்தை தூக்கிட்டான். அந்த அம்மா பார்த்தது அசையாத கைலாசம் அசையுதே, ஆடாத கைலாசம் ஆடுதே. ஓடி வந்து சிவபெருமானை இருக கட்டி பிடிச்சிக்கிட்டாலாம். அவன் அதிர்ஷ்டத்தை பாருங்க. அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் கால் கால் சுண்டு விரல் நகை நுனியினால அழுத்தினானா. நெகத்தால இல்லை, நெக நுனியினால உள்ள ராவணை மாட்டிக்கிட்டான். சிவபெருமான் அழுத்தி இருந்தா அவன் கதை முடிஞ்சிருக்கும். சிவபெருமான் அழுத்த முடியாது. ஏன்? அம்பாள் கட்டி பிடிச்சிருக்கா. அருள் கூட இருக்கிற பொழுது ஒரு காலம் நிக்கிரகம் பண்ண முடியாது, அனுக்கிரகம்தான் பண்ண முடியும். அவன் அதிர்ஷ்டம், அம்பாள் பக்கத்தில் வந்தா அவன் தப்பிச்சுக்கிட்டான். அதனால தான் அடியை குறியாது அறியாமையினால் நான் முடிய கடவோ. நீ வள்ளியோடு சேர்ந்திருக்கிறியே, நீ சொல்லாட்டாலும் அந்த வள்ளி நாச்சியார் என்னை பற்றி உங்ககிட்ட சொல்ல மாட்டாளா? குரமின் கொடியை புணரும் குணபூதரனே. அடுத்த பாட்டு 24வது பாட்டு. கூர்வேல் விழிமங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே.
மனுஷன் கெட்டு போகிறது பெண்ணாசையினால். பொன்னாசையை கூட தப்பிச்சிடலாம், மண்ணாசையும் தப்பிச்சுக்கலாம், பெண்ணாசை தப்பிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? உலகம் நடக்கணும்னா கல்யாணம் காட்சி பண்ணிக்கணும், குழந்தை பிறக்கணும், வினைக்கு உடம்பு கொடுக்கணும், வினையை அனுபவிக்கணும். அதனால கடவுள் இந்த ஆண் ஆசை பெண் ஆசை ரெண்டையும் சேர்த்துக்கிடுங்க, இது இல்லாமல் முடியாது. இவர் என்ன சொல்கிறாரு? கூர்வேல் விழி மங்கையர், அந்த பொண்ணோட விழி வேலா இருக்கு, கொங்கையிலே அவ மார்பல சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ. இந்த பொண்ணுடைய மார்பிலே சேரக்கூடிய நான் அருளோடு சேரணுமே, நீ அப்படி நினைக்க மாட்டியா? கூர்வேல் விடி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ. கண்ணதாசன் பாடுவார். இந்த பெண்ணாசை என்பது என்ன தெரியுமா? பொன்னி நதி அவ்வளவு போன ரத்தம் போன பின்னர் கன்னியரை ஏசுதடி உள்ளம், இது கால் இடறி யானை விழும் பள்ளம். இது யானை விழுகிற பள்ளம், நான் விழுந்துட்டேன். பொன்னி நதி அவ்வளவு, இந்த பொண்ணு அந்த பொண்ணு இந்த பொண்ணு அப்படியே இருந்து உடம்புல உள்ள ரத்தமெல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்ப தாண்டா புத்தி வருது. பொன்னி நதி அவ்வளவு போன ரத்தம் போன பின்னர் கன்னியரை ஏசுதடி உள்ளம், இது காலிடறி யானை விடும் பள்ளம். அது மாதிரி கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ. சூர்வேரோடு, சூரனை வேரோடு எடுத்தாராம். குன்று தொலைத்த கரவுஞ்ச மலையவும் வேரோடு எடுத்தாராம். நெடும் போர் வேல, நீண்ட போர் வேலை உடையவனே புரந்தர பூபதியே. புரந்தரன்னா இந்திரன், இந்திரனுக்கும் தலைவனே, நான் இப்படி கெட்டு போகலாமா? மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதமெனுற்ற மனம் உந்தனை நினைத்தமைய அருள்வாயே. இந்த பாட்டு ஞாபகம் வருதா? ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகலற்ற நினைவருள்வாயே. மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதமெனுற்ற மனம் உந்தனை நினைத்தமைய அருள்வாயே. அது மாதிரி இந்த ஆசை போகணும்னா வேலாயுதத்தை பிடிச்சிக்கோ. ஏன்? வேல் என்பது ஞானம். ஞானம் கிடைச்சிட்ட புத்தி வந்துடும். ஒன்று தெரியுமா? ஒரு பொண்ணை பார்க்குறேன், ஆசைப்படுறேன், அதை எப்படி மாற்றிக்கிறது? ப்ராக்டிக்கல் எப்படி மாற்றிக்கிறது? நாலடியார் சொல்லுது, புரட்டி பாடுறா. அது என்ன புரட்டி பார்க்கறது? இந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்கிறா. கற்பனை பண்ணு, ஒரு வண்டி வருது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, தோல் உறிஞ்சு போச்சு, கன்றாவியாக கிடக்கு, பார்த்தா எப்படி இருக்கும்? ஆக்சிடெண்ட் ஆகி தான் புரட்டி பார்க்கறது. இந்த தோலை மேலே வைக்காமல் தோலை உள்ளே வச்சு, உள்ளே இருக்கிறத வெளியில் வச்சு, அது பொண்ணாக இருந்தா என்ன, ஆணாக இருந்தா என்ன, அப்படி ஆக்சிடெண்ட் ஆகி பார்த்தோம்னா 3 நாளைக்கு சாப்பாடு இறங்காது. புரட்டிப்பார். நாலடியார் பைமறியா பார்க்கப்படும். பைமறியான புரட்டிப்பார், ஆசையெல்லாம் விட்டு போயிடும். கூர்வேல் விடி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ. சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே. சூரனை அடக்கி சேவலும் மயிலுமாக்கி பெருவாழ்வு தந்த நீ இப்பொழுது இந்த காமத்திலே சிக்கி கிடக்கக்கூடிய என்னை கையேற்றி விடக்கூடாதா? ஆனானப்பட்ட சூரனையே ஜெயிச்சிய ஐயா, இந்த காமத்தை ஜெயிக்க எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டியா? மதுரையில் ஒரு கல்லூரியில் ஒருத்தர் வந்து நல்ல சொற்பொழிவு பண்ணினார். ஒரு 18 வயசு பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான். வாழ்க்கையே மாறிப்போச்சு. கல்யாணம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், நான் சன்னியாசி ஆகணும். அவர் பேச்சு நேர ஒரு குருநாதர்கிட்ட போனான். குருநாதா, நான் சன்னியாசி ஆகணும். என்னடா வேகமாக வந்து கேட்குற? நாளைக்கே வேகமாக வந்து நான் சம்சாரி ஆகணும். கொஞ்சம் பொறு, உட்காரு, பார்த்துக்குவோம். 10 நாள் ஆசிரமத்தில் இருந்தான். 3 நாள் ஆச்சு.
இவங்க அப்பா வந்துட்டார். ஏண்டா ராமசாமி, உன்னை நம்பித்தனடா நம்ம குடும்பமே இருக்குது, என்னடா இப்படி வந்துட்டேன்? அப்பா, நான் வரமாட்டேன், நான் சன்னியாசி, இனிமே எனக்கு குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லை. குருநாதர்கிட்ட வந்தான். என்னடா யார்? எங்கள் அப்பா வந்தார், கூப்பிட்டாரு, வரமாட்டேன்னு சொல்லிவிட்டேன். ஆகா, உனக்கு 25% சந்நியாசம் வந்துருச்சு. எத்தனை %? 25, காப்பங்கு. 5 நாள் அம்மா வந்துட்டா. அம்மா வந்து சொன்னான், இவன் கேட்கல, குருநாதர்கிட்ட சொன்னான், அரைப்பங்கு சந்நியாசம் வந்துருச்சு. சொல்லி கொடுத்த வாத்தியாரே வந்துட்டாரு. டே, உன்னை நம்பித்தாண்டா காலேஜ் இருக்கு, நீ தானடா ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குற, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குவியே, இப்படி போயிட்டு. மாட்டேன், எனக்கு வேண்டாம் சந்நியாசம். குருநாதா, வாத்தியார் வந்தார் சொல்லிட்டு, இப்போ என்னடா பண்ணினேன்? 3/4 பங்கு சந்நியாசம் வந்துருச்சு. வந்துருச்சா? 3/4 பங்கு சந்நியாசம் வந்துருச்சு. 4 நாள் ஆச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்று அழகா வந்து நின்று அத்தான்னுது. நிமிந்து பார்க்குறான். அத்தை பொண்ணு, முறை பொண்ணு, அழகான பொண்ணு. நீங்கள் தானே எனக்கு எல்லாம், நீங்கள் இல்லைன்னா வேறு என்ன? அத்தான், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்? சின்ன வயசில் பிடிச்சி எனக்கு நீ, உனக்கு நான் அப்படின்னு தானே எங்கள் அப்பா அம்மாலாம் சொன்னாங்க. இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தான். இரு, இந்த வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு வரேன். உள்ளே போனான். குருநாதா, என்ன? எங்கள் அப்பா வந்தார், அப்போ 1/4 பங்கு சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டேன். இப்படி சொல்கிறேன், 1/4 பங்கு இல்லறத்தை துறந்து விட்டேன். எங்கள் அம்மா வந்தா, அரைப்பங்கு இல்லறத்தை துறந்து விட்டேன். வாத்தியார் வந்தார், 3/4 பங்கு இல்லறத்தை துறந்து விட்டேன். பரவாயில்லடா குருநாதா, இப்போ எங்கள் அத்தை பொண்ணு வந்திருக்கா, இப்போ துறவரத்தை துறந்து விட்டேன். அட பாவி, வெளியே வந்து வாத்தியார் இந்த பொண்ணை பார்த்தாரா? ராமசாமி, இப்படி பொண்ணு கிடைச்சா சொல்லு, நானும் வந்துடுறேன். அட கடவுளே, கூர்வேல் விடி, அதான் அந்த பாட்டு. கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுவதோ, குரமின் கொடியை புணரும் குணபூதரனேன், அடியை குறியாது அறியாமையினால் முடியக்கடவோ முறையோ முறையோ. அது மாதிரி இப்போ என்ன சொன்னார்? கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ. சரி, இது 24வது பாட்டு. அடுத்து 25வது பாட்டு. மெய்யே என வெப்பினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ. இந்த வாழ்வை வினை வாழ்வு, வினை வாழ்வு முக்கியமான வார்த்தை. ஆமாம், நம்மளாம் எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்போம்? எவ்வளவு வினையை அனுபவிக்கிறோம்னு ஆண்டவங்கிட்ட சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு வந்தோமோ, அந்த வினைகளை அனுபவிச்சு தீர்க்கிற வரைக்கும் சாக மாட்டோம். பிறக்கிற போது கடவுள்கிட்ட அக்ரிமெண்ட் போடுறோம். கடவுளே, நான் நிறைய வினை பண்ணியிருக்கேன், நல்வினையும் பண்ணியிருக்கேன், தீவினையும் பண்ணியிருக்கேன், அது மூட்டை கணக்காக இருக்கு, அதுக்கு பேர் சஞ்சிதம். பழைய ஸ்டாக்குக்கு என்ன பேரு? ரஞ்சிதம் இல்லை, சஞ்சிதம் இருக்கு. அதில் ஒரு பகுதியை அனுபவிக்கிறேன்னு இப்போ எடுத்துக்கிட்டு வர்றேன். கடவுளே, ஒரு 500 தீமை, ஒரு 200 நன்மை, அதை இப்போ அனுபவிச்சு விடுறேன். இதுக்கு பேர் பிராரப்தம். இப்போ புதுசாக நல்வினை தீவினை பண்ணுறேன், இதுக்கு பேர் ஆகாமியம். நான் எவ்வளவு காலத்துக்கு இருப்பேன்? எடுத்துக்கிட்டு வந்த நல்வினை, எடுத்துக்கிட்டு வந்த தீவினை, அதன் பலனை அனுபவித்து முடிக்கிற வரைக்கும் நான் சாக மாட்டேன். கடவுள் என்ன சொல்கிறார்? அதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் உன்னை நான் காப்பாற்றுவேன். நான் கொண்டு வந்த நல்வினை தீவினை பயனை அனுபவித்து முடிக்கும் வரை எவ்வளவு மோசமான டாக்டரும் என்னை கொல்ல முடியாது. வெனக்கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா எவ்வளவு கெட்டிக்கார டாக்டரும்
என்னை காப்பாற்ற முடியாது. இது யாரு சொன்னாங்கிறீங்க? பட்டினத்தார். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். வினையை அனுபவிக்கத்தாண்டா உடம்பு. அருணகிரிநாத சபையில் வந்து கந்தர் அனுபூதி கேட்டா நல்வினையை அனுபவிக்கிறோம்னு அர்த்தம். இல்லைன்னா தலையெழுத்து வருமா? ஒரு காலும் வராது. கடவுள் தெளிவாக அங்கங்கே வகுத்து வச்சிருக்காரு. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை முடிந்தால் தினை போதளவும் நில்லாது. வெனக்கணக்கு முடிஞ்சு போனா அரை நிமிஷம் கூட உடம்பு நிற்காது. ஆனால் ஒன்று, இந்த வாழ்க்கை பொய், மெய்யில்லை. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்குமா? நம்ம நாளைக்கு இதே செல்வத்தோட இருப்போமா? சொல்ல முடியாது. எந்த நேரத்திலையும் எது வேணுமானாலும் மாறலாம், சொல்ல முடியாது. மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ. வினையினால வந்த வாழ்க்கை, இதை உண்மை என்று எண்ணிக்கொண்டு நான் அலையலாமா? அலையிறதுன்னா என்ன? இந்த நான் அலையிறேன், நாய் அலைஞ்சதை விட நான் அலையிறது அதிகம். அந்த ஒரு இந்த ஒரு அங்கே போ இங்கே போ, காரில் ஏறு, ட்ரெயினில் ஏறு, ஃப்ளைட்டில் ஏறு, ஹெலிகாப்டரில் கூட ஏறு. போதும் போதும் அலையிறோம். இந்த அலைச்சலையா சொல்கிறாரு? இல்லை, இந்த பிறவி எடுக்கிறேன், இன்னொரு உடம்புக்குள்ளே புகுந்து அடுத்த பிறவி எடுக்கிறேன், அடுத்த உடம்புக்குள்ளே புகுந்து அதுக்கடுத்த பிறவி எடுக்கிறேன். எல்லாம் ஊரு விட்டு ஊர் அலைவான், நான் உடம்பு விட்டு உடம்பு அலையிறேன்னா அப்பா, இந்த பிறவி கணக்கு முடியாதா? எத்தனை பெண்கள் என்னை பெற்றெடுத்து சலித்து போய்விட்டார்கள். என்னை வச்சு எரிச்சு எரிச்சு ஆகாசம் பூரா புகையா போச்சே, மண்ணு பூரா கொதிக்குதே, மண்ணும் தணலார வானும் புகையார எண்ணறிய தாய்மார் இளைப்பார பண்ணும் அயன் கையாரவும் அடியேன் காலாரவும் கண்பார் ஐயா திருவையாரா. பட்டினத்தார் அழுகிறார். இதுதான் அழகிறது. மெய்யே என வெவ்வினை வாழ்வை புகழ்ந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ. அடுத்தது கையோ அயிலோ களலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே. முருகன் கையை பார்க்குறேன், செவப்பா இருக்கு. செய்யோயின்னா செவப்பா இருப்பவன். அயில், அயில்னா என்ன? வேல், வேலும் செவப்பா இருக்கு. திருவடியை பார்க்குறேன், களல், அதுவும் செவப்பா இருக்கு. அவன் திருமேனியே செவப்பா இருக்கு. கையோ அயிலோ களலோ, இது மட்டுமா? முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே. ஏன் மயிலில் வர்ற? டேய், நீ கூப்பிடுவில்ல, அவசரமாக வரணுமில்ல, இல்லாட்டி எரும மாடு கூட்டிகிட்டு போயிடுமில்ல, அதுக்காகத்தாண்டா மயில் வச்சிருக்கேன். சீக்கிரம் வர்றதுக்கு தாண்டா மயில் வச்சிருக்கேன். செய்யோய். ஆமாம், முருகன் கை எப்படி செவந்தது? ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கினார். தீந்து போச்சு. கணக்கில்லாமல் கொடுத்தார், தீந்து போச்சு. இப்போ உட்கார்ந்துருக்கார். நாளைக்கு யாராவது எங்கிட்ட வந்து கேட்க வந்தா என்னால் கொடுக்க முடியாதே. ஐயோ, இப்படி இருக்கிறத விட செத்து போயிடலாம். சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் இயையா கடை. கேட்கிறவனுக்கு கொடுக்க முடியாத பொழுது செத்து போவது கூட இனிமையானது. திருவள்ளுவர். நாளைக்கு ஒருத்தன் வந்து கேட்பானே, அவனுக்கு கொடுக்க முடியாதே, என்கிட்ட ஒன்றும் இல்லையே, செத்து போயிடுவான். அவன் வந்து கேட்கறதுக்கு முன்னால செத்து போயிடுவான். எப்படி சாகிறது? நம்ம ஊர் சத்திரம், அங்கே பின்னால் பாம்பு புத்து, ராத்திரி போய் படுக்கணும். நடுராத்திரியில் பாம்பு புத்துக்குள்ள கையை விடணும், பாம்பு கொத்தும், செத்து போகணும். பெரியவர் போயிட்டார். ராத்திரி போய் சத்திரத்தில் கும்மிருட்டில் படுத்து கிடக்கிறார். எல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் புத்துக்குள்ள கையை விடணும், இல்லாட்டி காப்பாற்றி விடுவாங்க. படுத்திருக்காரா? பக்கத்தில் ஒருத்தன் வந்து படுத்தான். புலவன்.
வயிறோட பேசுகிறேன். வயிறே கவலைப்படாதே, உனக்கு தீனி போட்டு 8 நாள் ஆச்சு. எனக்கே தெரியுது நான் என்ன பண்ணுவேன். என் பிள்ளைகள் சாப்பிடலை, என் மனைவி சாப்பிடலை, நானும் சாப்பிடலை. மன்னிச்சுக்கோ, உனக்கு சோறு போட என்னால் முடியலை. ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறியே, பாவம். இந்த பாரு, நாளைக்கு அந்த ராமசாமின்னு ஒரு வள்ளல் இருக்கார்ல, அவரை போய் பார்க்க போகிறோம். பார்த்துட்டோம்னா உனக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும். அவர் வள்ளல், அள்ளி கொடுப்பாரு. அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோ, காலையில் வரைக்கும் பொறுத்துக்கோ. வயிற்றோட பேசுகிறேன். பக்கத்தில் வள்ளல் படுத்து கிடக்கிறாரு. சே, நாளைக்கு காலையில் இவன் நம்ம வீட்டுக்கு போவான். கேட்பேன், ஒன்றும் இருக்காது, நானும் இல்லை. இவன் போய் கேட்கறதுக்குள்ள நான் சாகணும். எந்திரிச்சார், வேகமாக வந்தார். பெரிய பாம்பு புத்து, கையை கடைசி வரைக்கும் விட்டார். பாம்பு கொத்தணும், சாகணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாம்பு கொத்தவே இல்லை. சார், பாம்பு வெளியில் வாக்கிங் போயிடுச்சான்னு கேட்கப்படாது. பாம்பு உள்ளே இருக்கு, கொத்தலை. கையவே பார்த்தது. இந்த ஆள் கை செவப்பாக இருக்கே. ஏன் செவப்பாக இருக்கு? கொடுத்து கொடுத்து செவந்த கை. கொடுத்து சிவந்தது கர்ணமா மன்னன் கொடைக்கரமே. கண்ணதாசன் பாட்டு. கர்ணன்ல கொடுத்தா கை செவந்து போயிடும். கொடுத்து கொடுத்து செவந்த கை. ஐயோ, இதை கொத்தப்படாது. இந்த கைக்கு நம்ம என்னமாவது கொடுக்கணும். அது நல்ல பாம்புங்க. மனுஷன்ல கூட நல்ல மனுஷனை கண்டுபிடிக்க முடியல. நல்லவன் மாதிரி இருக்கான், அயோக்கியன் ஆயிடுறான். நல்ல பாம்பு நாகரத்தனத்தை கக்குனுச்சு. நாகரத்தனை விலை மதிக்க முடியாதது. அது பாம்புனுடைய நாகரத்தனமாக இருந்தாலும் சரி, சிவகாசி நாகரத்தனமாக இருந்தாலும் சரி, விலை மதிக்க முடியாது. சரிதானே? நாகரத்தனத்தை கக்கிருச்சு. இவர் கையில் ஜில்லுன்னு இருக்கு. ஏடா, பாம்பு என்ன ஜில்லுன்னு இருக்கு? எடுக்கிறாரு ரத்தன கல். நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? என்னம்மா, வெளியே கொண்டு வித்துருவோம். இந்த புலவருக்கு பணத்தை கொடுப்போம். இவர் என்ன இருப்ப பண்ணாரு? புலவரை எழுப்பினாரு. இந்தா வச்சுக்கோ, அப்படியே கொடுத்து விட்டார். அதுதான் கொடை. நம்ம வச்சு கணக்கு பார்த்து உனக்கு 2 ரூபா, எனக்கு 2 ரூபா, அது கொடை இல்லை, கொடை மடம். எதுக்கு சொல்ல வந்தேன்? கொடுத்தா கை செவக்கும். முருகன் கை செவப்பா இருக்கு. ஏன்? கொடுத்து 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 சிவந்தது கை. அதனால கையோ அயிலோ வேல் சிவந்ததா. ஏன் வேல் சிவந்தது? பகைவனுடைய நெஞ்சில குத்தி குத்தி ரத்தம் பட்டு வேல் சிவந்தது. அவன் திருவடி சிவந்தது. முருகன் திருவடி கழலோ. கழல்னா திருவடி தானே. அடியார்கள் தொட்டு தொட்டு அவன் திருவடி சிவந்தது. கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய். அவன் முழுவதும் செம்மையானவன். செய்யோயின்னா சிவப்புன்னு ஒரு அர்த்தம், செம்மைன்னு ஒரு அர்த்தம். சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. சிவபெருமான் செம்மையானவன், சிவப்பானவன். சிவப்பு என்பது உயர்ந்த செம்பொருள். முருகப்பெருமான் உடம்பே சிவப்பு. கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே. அதில் ஒன்று சொல்லணுமே, பவளத்தன்ன மேனி. பவளம் சிவப்பா கருப்பா? சிவப்பு. சிவப்பு. சிவபெருமான் திருமேனி எப்படி? பவளம். குனித்த புருவமும் கொம்பை செவ்வாயில் குமிழ் செறிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும். சிவப்பு. பெருமாளுக்கு உதடு சிவப்பு. இன்னைக்கு மார்கழி மாசம் 27 கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம்
ஆடை உடுப்போம். அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போகணும், சக்கரை பொங்கல் நெய் வழியும். இப்படி சாப்பிட்டாலாம் நெய் இப்படி வழிஞ்சுதான். நெய் எங்கே வாங்கினாங்களோ தெரியல. அப்படி பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. இன்னைக்கு 27 தானே, மார்கழி 27 கூடாரவல்லிங்கிறான். அருமையா இருக்கும் பெருமாள் கோயில் சாப்பாடு. பெருமாள் இருக்கார, அவருக்கு உதடு பவளம் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கு? பச்சை மாமலை போல் மேனி பவளவாயி கமலச்செங்கண். முருகனுக்கு மேனி பவளம் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கு? உங்களுக்கு தெரியாது. சங்க இலக்கியம், குறுந்தொகை, கடவுள் வாழ்த்து செய்யுள். தாமரை புரையும் காமர் சேவடி பவளத்தன்ன மேனி. தாமரைப்பூ மாதிரி திருவடி. முருகன் திருவடி எப்படி? தாமரைப்பூ மாதிரி. உடம்பு பவளம் போலே. அப்பா பவளம், பிள்ளை பவளம், மாமா பவளம், எல்லாம் பவளம். செய்யோய் மயிலேறிய சேவகனே மெய்யே என வெப்பினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ. வினை இருக்கிற வரைக்கும் உலக வாழ்க்கை இருக்கும். இந்த வினையை போக்கணும்னா வேலாயுதத்தை கும்பிடணும். வினை போகும், வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன். இந்த வாழ்வில் கழித்து மகிழ்ந்து நான் அலைவது உன் கருணைக்கு தக்கதா எம்பெருமானே. அடுத்து 26வது பாட்டு. இன்னைக்கு தலைப்புக்கு வரணுமில்ல. 26வது பாட்டு. ஆதார் கார்டு இல்லைன்னா வாழ முடியுமா? என்னங்க முடியாது. ஆமாம், எல்லாம் பையில் ஆதார் கார்டு இருக்கா இல்லையா? எங்கே எப்போ வேணாலும் கேட்பான். நமக்கு ஆதார் கார்டு என்ன தெரியுமா? முருகப்பெருமான் தான், அவன் தான் ஆதார் கார்டு. ஆதாரமிலேன். அடுத்த பாட்டு. ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே. வேதாகம ஞான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே. நான் ஆதாரம் இல்லாதவன். முருகா, நீ நினைத்தால் தான் உன் அருளை பெற முடியும். நீ நினைத்தால் நான் வருவேன் பழனியாண்டவா. ஒரு வழிநட பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ நினைத்தால் நான் வருவேன் பழனியாண்டவா. அவன் நினைச்சால்தான் பழனிக்கே போகலாம், நினைக்கலன்னா போக முடியாது. கடைசி வரைக்கும் போயிட்டு திரும்பினவங்க உண்டு. ஒருத்தர் சபரிமலைக்கு வர்றேன்னு புறப்பட்டாரு. அந்த காலத்தில் குருநாதர் மேலூர்காரர் கூட்டிகிட்டு போறாரு. இவர் வழியெல்லாம் அவரை திட்டிக்கிட்டே வரார். கல் குத்துது, கால் வலிக்குது, சும்மா இப்படி போட்டு கூட்டிக்கிட்டே போற. அப்படி என்ன ஐயப்ப சாமியை அங்கே போய் பார்க்கறது, என்ன இங்கே பார்க்க முடியாதா? புலம்பிக்கிட்டே போகிறேன். 18ஆம் படிக்கிட்ட போயிட்டேன். கால் ரொம்ப வலிக்குது. இருமுடியை எடுத்தேன், குருசாமி கையில் கொடுத்தேன். யோ, நீ ஏறுகியா, என்னைய விட்டுரு, என்னால் முடியாது, நான் வரமாட்டேன், இன்னுமே வரமாட்டேன். கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு அப்ளை பண்ணினேன், 3 வருஷம் ஆச்சு, உங்கள் ஐயப்பன் வாங்கி தரமாட்டேங்கிறேன், நான் என்ன இவனை வந்து பார்க்கறது? அவன்ட்டு என்ன அக்ரிமெண்ட்டாக போட்டிருக்கான்? நான் என்ன பார்க்கறது? கவர்மெண்ட்டு வேலை, வரமாட்டேன் போ. டேய், இம்புடு தூரம் வந்துட்டடா, 18ஆம் படியார். ஐயோயோ, ஏற மாட்டேன். அந்த காலத்தில் எப்படி தெரியுமா? படியில் இறங்குவாங்க, தேங்காய் அடிப்பாங்க. என் காலில் எல்லாம் தேங்காய் அடிச்சிருக்காங்க. இறங்கிட்டே இருப்பேன், தேங்காய் அடிப்பாங்க. அநியாயத்தில் அநியாயம். 51 வருஷம் போயிருக்கிறேன். எங்கே? சபரிமலைக்கு. அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதில் இருந்து நான் வரமாட்டேன். ஐயப்பா ஐயரே, நீங்கள் போங்க. சொன்னவர் ராமசாமி கோனார், மேலூர், எங்கள் குருசாமி. நான் வரமாட்டேன், இந்த ஐயப்பன் எனக்கு வேண்டாம், போ. தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு பொட்டலம் தயிர் சாதத்தை எங்கிட்ட எடுத்துக்கிட்டு இறங்கிட்டாரு. இம்புட்டு தூரம் போய் கடைசி வரைக்கும் போய் கொடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சவனுக்கு கொடுத்து வைக்கிறேன்.
அப்படித்தானே? அட 18 படி ஏறி போன பார்த்துடலாமடா, இவ்வளவு தூரம் நடந்து வந்து கெடுத்து விட்டியே. நேர வீட்டுக்கு வாராரு, அழுகையா வருது, உட்கார்றாரு. அப்பா கேட்குறாரு மேலூரில், ராமசாமி என்னடா, நான் பார்க்கல, இந்த ஐயப்பனை பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல, போதும், 3 வருஷமா அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு வேலை கிடைக்கல, இவன் வாங்கி கொடுக்கல, நான் என்ன இவனை கும்பிடுறது? ராமசாமி, நேற்றுக்கு ஒரு கடிதாசி வந்துச்சுடா, வாங்கி பார்த்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஐயோ, அவன் கொடுத்துட்டான், நான் வந்துட்டு கொடுக்கலை, நான் ஏமாத்திட்டேன். அதுக்கப்புறம் வருஷம் சாகிற வரைக்கும் இருந்து மலை ஏறி கும்பிட்டு மேலூரில் ஒரு ஐயப்பன் கோயில் கட்டி ராமசாமி கோனார்னு பேர். எங்களுக்கெல்லாம் குருசாமியாக இருந்து நடத்தினவர். அப்போ சொல்கிறார், கடவுள்கிட்ட மட்டும் கோவிச்சுக்கிட்டு இறங்கிறாதீங்க, காலில் விழுங்க, அவன் காப்பாற்றிடுவான். ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே. முருகா, நீ நினைத்தால் நான் வருவேன், நீ கூப்பிட்டாத்தான் நான் வருவேன். திருப்பதிக்கு போறேன்னு நினைச்சவனெல்லாம் போக முடியாது. யாரோ ஒருத்தர் வந்து காரில் அள்ளி போட்டுக்கிட்டு போயிடுவார், அங்கே போய் பெருமாளை காட்டிடுவார். நம்புறீங்களா நம்பலையா? திடீர்னு கிடைக்கும். அதுதான், நான் ஆதாரம் இல்லாதவன், உன் அருளை பெற வேணும்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் நினைச்சா தானையா எனக்கு அருள் கிடைக்கும். அட கொஞ்சம் நினைச்சுக்கையா, ஒரு சற்றும். உன்னை என்ன முழுக்கவா நினைக்க சொல்கிறேன், ஏதோ கொஞ்சம் நினைச்சுக்கையா, நான் வரணும்னு கொஞ்சம் நினை. ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே. வேதாகம ஞான வினோத, வேத ஆகம, வேதம் ஆகமம் ஞானம் எல்லோவற்றையும் தரக்கூடிய வினோதமானவனே, மனோதீதா, மனசுக்கு அப்பாற்பட்டவனே. கடவுளை மனசால அளக்க முடியுமா? முடியாது. சுரலோக சிகாமணியே, சுரலோகம் தேவலோகத்திலே உள்ளவர்களுக்கு சிகாமணி மாணிக்கமாய் இருப்பவனே, எம்பெருமானே, நீ நினைக்கணும், நீ நினைச்சாத்தான் என்னை காப்பாற்ற முடியும். புரியுதா? அருணகிரிநாத சுவாமி மேலே இருந்து விழுந்தார், முருகன் காப்பாத்தனானா இல்லையா? ஏங்க எதனால காப்பாத்தனா? திடீர்னு ஒரு அருள் கிடைக்கும், அதுக்கு காரணம் கற்பிக்க முடியாது. ஒரு செய்தி சொல்கிறேன், நல்ல சபை, நல்லா கேட்குறீங்க. ஒரு செய்தி இப்போ சொல்கிறேன். இலங்கை ஜெயராஜன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அற்புதமாக பேசக்கூடியவர். நேற்று பூரா அவர் கூடத்தான் நான் இருந்தேன். அருமையாக பேசக்கூடியவர், அற்புதமான பேச்சு, உயர்ந்த மனிதர், கொஞ்சம் கூட ஆணவம் கிடையாது, மிக உயர்ந்த மனிதர். ஒரு செய்தி நேற்று சொன்னார். அவரை இந்த இலங்கையில் தகராறு நடந்தது பாருங்க, வேலுப்பிள்ளை பிரபாகரன் கொல்லப்பட்டார் அல்லவா, அந்த நேரத்தில் அவரை யாழ்ப்பாணத்தில் இருந்து துப்பாக்கி முனையில் தள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. இவர் இருந்த வீடு தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வீடுன்னு எவனோ சொல்லிவிட்டான். ஓஹோ, இவர் வீடு தானா? அப்போ இவர் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரு. தங்கமான மனுஷன். துப்பாக்கியை நெத்தியில் வச்சுட்டான். நட. 3-4 பேர் நடந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுவான் தெரியாது. சுட்ட கேள்வி கேட்க நாதி கிடையாது. தமிழனை எந்த நாட்டில் சுட்டாலும் கேள்வி கேட்க தமிழ்நாட்டு மக்கள் போக மாட்டார்கள். இங்கே இருந்துக்கிட்டு தமிழ் வாழ்கன்னு சொல்லுவோமே தவிர நம்ம ஜென்மத்துக்கும் போக மாட்டோம். நம்மம்மா, நமக்கெல்லாம் உணர்ச்சி கிடையாது. துப்பாக்கி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. செத்து போயிடலாமான்னு இருக்கு. ஒரு இடத்துல கொண்ட ஒரு 10 ரூமுக்கு 2 பேர் அடைக்கிறாங்க. எப்போ சுடுவான்னு தெரியாது, சாப்பாடு கிடையாது. ஒரு நாள்
இவர் என்ன பண்ணுறாரு? கண்ணை மூடிக்கிட்டாரு. ஜெயராஜ் முருகா முருகா. அவருக்கு வழிபடு கடவுள் யார் தெரியுமா? நல்லூர் கந்தசாமி. நல்லூர் எங்கம்மா இருக்கு? யாழ்ப்பாணத்தில் நான் போயிருக்கேன். நல்லூர் கந்தசாமி வேல் மட்டும்தான் வச்சு கும்பிடுவாங்க. வேல் மட்டும் வச்சு வழிபாடு. கதிர்வேல், அதான் கதிர்காமம், கதிர்வேல். நல்லூர் கந்தசாமி அவருக்கு வழிபடு கடவுள். நல்லூர் கந்தசாமி நினைச்சாரா? திடீர்னு தியானம். வேற சாக போகிறோம், கடைசி முருகனை நினைப்போம். ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. யோசிங்க. முருகா. திடீர்னு ஒரு ஜோதி தெரியுது. ஜோதி வெளிச்சமாக தெரியுது. கொஞ்ச நேரம் நீல நிறமாக தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரம் நீல நிறத்துக்கு உள்ள சிவப்பாக தெரியுது. முருகா. புரியுதா புரியலையா? நீல நிறம் மயில், முருகன் சிவப்பு. கையோ அயிலோ களலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே. நீல நிறம் முருகன், மயில். உள்ளே இருக்கிற சிவப்பு முருகன். உலகம் உவப்ப வல நேர்வு தெரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு. கடல் மேலே முருகன் வந்த மாதிரி. கடல் நீலா, முருகன் சிவப்பு. மயில் நீலா, முருகன் சிவப்பு. முருகா முருகா முருகா. கண்ணீர் விட்டுட்டார். முருகன் காட்சி கொடுக்கிறான். அதுக்கது 1 மணி நேரம். யாரோ வர்றாங்க, எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, கூட்டிக்கிட்டு போகிறாங்க. கொழும்பில் கொண்டாந்து பத்திரமா விட்டுட்டாங்க. அவர் சொல்கிறாரு, சாகத்தான் போகிறோம்னு நினச்சேன், இந்த நல்லூர் கந்தசாமி காட்சி கொடுத்து காப்பாற்றி விட்டேன். இப்போ சொல்லுங்க, முருகன் வருவானா மாட்டானா? சத்தியமாக வருவான், சத்தியமாக வருவான். கண்ணீர் விட்டு அலையுங்கள், எம்பெருமான் வருவான். ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே. வேதாகம ஞான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே. பெருமானே, என்னை காப்பாற்று. நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் நீதி நீதான். அழுத பிள்ளைக்குத்தான் தாய் பால் கொடுப்பாள். நான் அழுகிறேன், காப்பாற்று. 27வது பாட்டு. மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ. பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறியவானவனே. இந்த வாழ்க்கை மின்னல் மாதிரி. மின்னல் எவ்வளவு நேரத்துக்கு நிற்கும்? பளிச்சுன்னு போயிடும். இந்த வாழ்க்கை மின்னல் தானே. இப்போ இருக்கு, நாளைக்கு காலையில் எத்தனை பேர் இருக்க போகிறோம்னு யாருக்கு தெரியும்? சொல்ல முடியாது. மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான், இதை விரும்பின யான் என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ. இந்த வாழ்க்கையை விரும்புகிறனே, இது என்ன என் தலையெழுத்தா? ஒன்றை விரும்பாமல் மின் போன்ற வாழ்க்கையை விரும்புகிறனே, இதுக்கு என்ன காரணம்? என் தலையெழுத்தா? என்னே விதியின் பயன். விதினா என்னம்மா? விதினா என்ன? நம்ம விதியை யார் எழுதனா? பெருமா. அவர் இஷ்டத்துக்கு எழுதியிருப்பாரோ? இஷ்டத்துக்கு என்னம்மா இஷ்டத்துக்கு எழுதியிருப்பாரா? ஒரு ஆளுக்கு பில்கேட்ஸுக்கு பிள்ளையாப்பறான்னு எழுதிவிட்டார். ஒரு ஆளுக்கு சிவ நாடார் வீட்டில் போகிறான்னு எழுதிவிட்டார். என்னம்மா, ஒரு ஆளை நீ பிச்சைக்காரனா போன்னு எழுதிவிட்டார். இப்படியெல்லாம் எழுதுனா பிரம்மா என்ன பிரம்மாவா? கடவுளா? ஏன் அப்படி பண்ணார்? உன் வெனைக்கு தகுந்தாப்பல எழுதினார். நீ எல்லாருக்கும் வாரி வாரி போன ஜென்மத்தில் கொடுத்திருந்தா இப்போ உனக்கு பெருஞ்செல்வம் கிடைக்கும். போன ஜென்மத்தில் எவன் சொத்தையாவது எடுத்துக்கிட்டு ஓடியாந்திருந்தீன்னா இப்போ அவன் உனக்கு மகனா பிறந்து எல்கேஜிக்கு 5 லட்சம், யூகேஜிக்கு 6 லட்சம், எம்பிபிஎஸ்க்கு 50 லட்சம் வசூல் பண்ணிட்டு விட்டுருவேன். தப்பிக்க முடியாது, தப்பிக்கவே முடியாது. ஏமாத்தின மாட்டிக்கிடுவேன். இப்போ இல்லைன்னா அடுத்த பிறவி
நினப்பில் வச்சுக்கிடுங்க. தப்பு பண்ணனா தொலைஞ்சோம். இன்னைக்கு தப்பிக்கலாம், நாளைக்கு மாட்டிக்கிறோம். அதானே? யாரை நினைக்கணும்? கடவுளை நினைக்கணும். பொன்னே, மணியே, பொருளே, அருளே, அவனைத்தான் நினைக்கணும். நான் ஏன் என் விதியின் பயன், ஆமாம் விதின்னா என்னன்னு கேட்டனா ஒன்றுமில்லை, நம்ம பண்ணின வினைக்கு தகுந்தாப்புல நம்ம கஷ்டப்படணும் அல்லது சுகமாக இருக்கணும் அப்படின்னு எழுதினானே, அதுக்குத்தான் விதின்னு பேர். ஒருத்தர் வசதியாக இருக்கார், ஏன் போன ஜென்மத்தில் வாரி வாரி கொடுத்துருப்பாரு, நல்லா இருக்கார். வாங்கினவன் பூரா இப்போ கொண்டாந்து அவர்கிட்ட கொட்டுறேன், நல்லா இருக்காரு, வியாபாரம் சக்க போடுது. இன்னொருத்தர் போய்கிட்டே இருக்கு எல்லாம், ஏன் போன ஜென்மத்தில் ஆட்டையை போட்டில்ல, அவனெல்லாம் இப்போ உங்ககிட்டேருந்து எடுத்துக்கிட்டான், வழியே கிடையாது. அப்போ இதுக்கு யார்? விதி தான் காரணமா? முருகா, ஒன்றை நினைக்காம மின் போன்ற வாழ்க்கையை நினைக்கிறனே, இதுதான் விதியின் பயனாம். நம்ம தான் காரணம். நம்ம விதிக்கு யாரு காரணம்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. சங்க காலம் 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்டு போயிட்டேன். யாதும் ஊரே யாவருங்கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனெங்கிதுவோ பொன்னே. முருகன் யாரு? தங்கம், அரியது. மணியே, ஒளி வீசக்கூடியது. பொருளே, மெய்ப்பொருள் அவன்தான், மற்றதெல்லாம் பொய்ப்பொருள், அவன் மட்டும் மெய்ப்பொருள். அருளே, அருள்மயமானவன் ஆண்டவன். மன்னே, மன்னனே, மயிலேறிய மாணிக்கமே, மயிலில் வரக்கூடிய மாணிக்கம் போன்றவனே, என் விதியை மாத்து. என்னே விதியின் பயனெங்கிதுவோ. விதியை மாற்ற முடியுமா? முடியாதா? ஊழில் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். எனக்கு வேண்டிய ஒரு அம்மா வயிற்றில் ஏதோ தகராறு, பிரச்சனை, கஷ்டமாக இருக்கு. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டாரு. அவங்க வீட்டுக்காரர் தயங்குறாரு, வேண்டாம். கடைசி டாக்டர் சொன்னார், ஆப்ரேஷன் பண்ணாதான் பிழைப்பாங்க. ஆப்ரேஷன் பண்ணுனாங்க, செத்து போயிடுச்சு. ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சும்மா இருந்தால் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு ஓடி இருக்கு. எதை பண்ணினா விதியை ஏமாத்தலாம்னு நினைச்சமோ அதை கருவியாக்கி கொண்டு விதி தன் செயலை சாதித்து கொண்டு விட்டது. இன்னொரு அம்மா முருக பக்தை. இப்போ பாருங்க, முருக பக்தி. திருவண்ணாமலை போயிருக்கீங்களா? யோகிராம் சுரத்குமார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விசிறி சாமியார். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. இன்னைக்கும் பாடுறாங்க. நான் அவரை பார்த்துருக்கேன், அவர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். நான் பண்ணின புண்ணியம், கோயில் வாசப்படியில் அவரை பார்த்தேன். அது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால். ஒரு பேராசிரியர், ஆங்கில பேராசிரியர், அவருக்கு ஒரு மனைவி, அழகான அம்மையார், 3 குழந்தை, தங்க விக்கிரகம் மாதிரி, நல்ல குடும்பம். யோகிராம் சுரத்குமாரை கும்பிடக்கூடியவர்கள். திடீர்னு அம்மாவுக்கு வயிற்றுல வலி. என்னடான்னு தெரியல. ஒரு 40 வயசுக்குள்ளதான் இருக்கும். வயிற்ற வலிக்குது. டாக்டர் மதுரை டாக்டர் சண்முகம் பார்த்தார். 3 ஆபரேஷன் பண்ணணும். கர்ப்பப்பையில் ஒரு ஆபரேஷன் பண்ணணும். 3 ஆபரேஷன் பண்ணனா தப்பிக்கும். ஆனால் 3 ஆபரேஷன் பண்ணுறதுக்கு உடம்பு தாங்காது. அந்த காலம் நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால். உடம்பு தாங்காது. இப்போ என்ன பண்ணுறது? அந்த அம்மா துடிக்குது, வயிற்ற வலிக்குது, ஒன்றும் புரியலை, சாப்பிட முடியலை. இந்த அம்மாவுடைய அப்பா, வா திருவண்ணாமலைக்கு போவோம். விதி
திருவண்ணாமலைக்கு போவோம், யோகிராம் சுரத்குமாரை பார்ப்போம். போயிட்டாங்க எல்லாரும். யோகிராம் சுரத்குமார் பச்சை தலப்பாக, பச்சை துண்டு, ஒரு ஹூக்கா வச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துருக்கார். எய்த்தாப்பில் போய் இந்த அம்மா காலில் விழுந்துச்சு. விழுந்த உடனே எந்திரிச்சுது, அழுதுது. என்ன? வயிற்று வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வயிற்று வலி உடம்புக்கா ஆன்மாவுக்கா? உடம்புக்கு. உடம்பு போகத்தானே போகுது, போயிட்டு போகுது. இந்த அம்மா போயிட்டா பரவாயில்ல, இருக்கிறதுனால தான் வலிக்குது. நியாயம் தானே, இருக்கிறதுனால தான் அப்படிங்கிற. இப்போ என்ன செய்யணும்? வயிற்று வலி போகணும். எனக்கு என்ன கொண்டாந்த? ஐயோ ஒன்றும் கொண்டாடல. பெரியவங்களை பார்க்க போனால் என்னமாவது கொடுக்கணுமா இல்லையா? வயிற்று வலி நான் என்னத்தை பண்ணுவேன்? சரி, இப்போ எனக்கு மல்லிகைப்பூ கொண்டா. டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு அருமையான மல்லிகைப்பூ இவ்வளவு நீளம் கொண்டாந்தாச்சு. டேபிளில் வச்சாச்சு. கத்தி கொண்டா. கத்தி. யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்க எல்லாரும். யோகிராம் சுரத்குமார். அப்பா யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. இவர் அருணாசல சிவர், அருணாசல சிவர், அருணாசல சிவர், அருணாசலா, அருணாசலம் என அகமே நினைப்பவர், அகத்தை வேறு அறுப்பாய், அருணாசலா. 3 இடத்துல கத்தியை வச்சு வெட்டி விட்டார். எதை? மல்லிகைப்பூவை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டாரு. ஆடுறாரு, அருணாசலா, 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 அருணாசலா. 10 நிமிஷம் முடிஞ்சது. கீழே வச்சாரு. வயிற்று வலிக்குதா? இல்லை சாமி, தப்பிச்சுட்டே போ. 3 ஆபரேஷனை அங்கே பண்ணாம மல்லிகைப்பூவில் பண்ணி காப்பாற்றி விட்டார். விதி விதி. அங்கே ஆபரேஷன் பண்ண சொல்லி ஒப்பேத்தினதும் விதி, இங்கே காப்பாத்தினதும் விதி. இன்னைக்கு இந்த ஆட்சி நல்லா இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கு. யாரு காப்பாத்தனா? முருகப்பெருமான் காப்பாற்றினான். சிவபெருமானே, கரும்பு இருக்க இரும்பு கடிக்கிற மாதிரி நீ இருக்க இந்த வினை வாழ்க்கையை நம்பலாமா? வேண்டாம். அது 27ஆம் பாட்டு. இப்போ வேகமா 28வது பாட்டு. ஆனா அமுதே, அதானே? அயில்வேல் அரசே, ஞானாகரனே, நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. ஆணவம்னு ஒன்று, ஆண்டவன்னு ஒன்று. நம்மக்கிட்ட ஆணவம் கூடுனா ஆண்டவன் மறைஞ்சிருவார். ஆண்டவன் கூடிட்டார்னா ஆணவம் மறைஞ்சிரும். அதான் இந்த பாட்டு. கடவுள் பக்தி வந்துட்டா ஆணவம் என்ன ஆகும்? போயிடும். ஆணவம் வந்துட்டா கடவுள் போயிடுவார். ஆணவம் வந்துட்டா ஆணவத்துக்குள்ள கடவுள் மறைஞ்சிருவார். கடவுள் மேலே நின்றுட்டா ஆணவம் கடவுளுக்குள்ள மறைஞ்சிரும். தேக்கு மரத்தில் யானை பண்ணாங்க. யானை அழகா இருக்கு. ஒரு தச்சை அந்த பக்கம் போனா, மர வியாபாரி தச்சேன், ஆகா தேக்கு மரம் பளபளன்னு இருக்குடா, தடவி கொடுத்தேன். ஒரு கலைஞன் போனா, ஐயோ யானை எப்படி இருக்கு பாரு. அவன் கண்ணுக்கு மரம் தெரிஞ்சது, யானை தெரியலை. இவன் கண்ணுக்கு யானை தெரிஞ்சது, மரம் தெரியலை. அவன் கண்ணுக்கு மரத்தில் யானை மறைஞ்சிருச்சு, இவன் கண்ணுக்கு யானையில் மரம் மறைஞ்சிருச்சு. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். உலகத்தை நினைச்சவனுக்கு கடவுள் மறைஞ்சிட்டார், கடவுளை நினைச்சவனுக்கு உலகம் மறைஞ்சிருச்சு. ஆணவத்தோட எந்திரிச்சவனுக்கு ஆண்டவன் மறைஞ்சிட்டார், ஆண்டவனை நினைச்சவனுக்கு ஆணவம் மறைந்தது. ஆணவத்தை ஆண்டவன் விழுங்கி தானாய் நிலை நின்றது தற்பரமே. அதான் இந்த பாட்டு. ஆனாமுதே
ஆனால் அமுதுன்னா கெட்டு போகாத அமுது. அமுதத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு? முருகப்பெருமானுக்கு பேரு அமுது. அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். எங்க? திருவம்பாவை. முருகனுக்கு என்ன பேரு? அமுதம். அமுதம்னா என்னமா அர்த்தம்? சாப்பிட்டவங்களை என்னைக்கும் வாழ வைப்பது. நம்ம ஊரில் ஒருத்தன் தேவலோகத்துக்கு போய் அமிர்தம் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க சொன்னாங்க இதை சாப்பிட்றான்னாங்க. இல்லை, சிவகாசியில் கொண்டு சாப்பிட்றேன். டப்பாவில் போட்டு கொண்டாந்துட்டேன். இந்த பாரு, அமுதத்தை கையில் வச்சுக்கிட்டு 1க்கு 2க்கு போகப்படாது. சரி. திருத்தங்கள் கிட்ட வந்தானா வைத்துக்கொள்ள கடவுடாங்குது. எங்கிட்டாவது போகணும், கையில் அமுதம் இருக்கு, அமுதத்தை கையில் வச்சுக்கிட்டு போகக்கூடாது. எதிர்த்தாப்பில் ஒருத்தன் முக்காடு போட்டுக்கிட்டு வந்தேன், மூக்கை மட்டும் காட்டிக்கிட்டு. அண்ணே, என்ன இந்த டப்பாவை வச்சுக்கோ, இந்த போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். அவன் டப்பாவில் என்ன விஷம். அமுதம்னா சாப்பிட்டுருவான்ல, இவன் அறிவாளி. விஷம் திறந்த 7 கிலோமீட்டர் எரிஞ்சு போயிடும். அவ்வளவு விஷமா? ஆமாம், பத்திரமா வச்சுக்கோ, இந்த போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். இனிமேல் அவன் திறக்க மாட்டான். இவன் தைரியமாக போனானா, வந்தவன் யாரு தெரியுமா? குஷ்டரோகி. உடம்பெல்லாம் அழுகி போச்சு. அதுக்கு பேர் தொழுநோயின்னு பேர். ஏம்மா அந்த பேர்? எல்லா நோயும் அதை தொழுமா. அவ்வளவு பொல்லாத நோய், தொழத்தக்க நோய் தொழுநோயின்னா. அவனுக்கு உடம்பெல்லாம் அழுகி போச்சு. சி, செத்து போன தேவையில்லை. எவனாவது நஞ்சு கொடுக்க மாட்டானாம். அவன் நினைச்சுக்கிட்டு வாரதுக்கும் இவன் டப்பாவை கொண்டே கொடுத்து விஷம் திறந்த 7 கிலோமீட்டர் எரிஞ்சு போயிடும். ஆகா, சான்சரா. இவன் போனானா, அவன் என்ன பண்ணா, டப்பாவை திறந்தான், வலிச்சான், சுத்தமாக சாப்பிட்டு விட்டான். சீக்கிரம் சாகணும். நம்மாள் 1, 2 முடிச்சு விட்டு மெதுவாக வந்து பார்த்தா அப்பவே நின்னவனை காணான். ஒரு கட்டிலங்காலை இளைஞன் நிற்கிறான். தம்பி, இங்கே அப்பவே ஒருத்தர் நின்னாது. யோ, அது நான் தான்யா. என்னடா இது, அப்பவே கிழவனா தெரிஞ்ச, இப்போ இளைஞனா இருக்கிற? அது சரி, நீ கொடுத்த டப்பாவில் என்ன இருந்துச்சு? ஏன், நான் எடுத்து சாப்பிட்டேன், இப்படி ஆயிட்டேன்டா, நல்லா இருக்கிறேன். ஐயையோ, அதில் அமுதமில்ல இருந்துச்சு. ஆமாம், என்ன மாதிரி எனக்கு மிச்சம் வச்சிருக்கியா? டப்பா இருக்கு, வச்சுக்கோ. எடுத்து வச்சது இவனுக்கு, கொடுத்து வச்சது அவனுக்கு. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. புரியுதா? யாரு கடவுள் கொடுத்தாத்தான் உண்டு. இப்போ நான் என்ன சொன்னேன்? நல்ல முக்கியமான இடம். நீங்கள் கதையை கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. இப்போ கருத்தை சொல்கிறேன். நஞ்சுன்னு நினச்சி சாப்பிட்டாலும் அமுதம் அமுதம்தான். முருகனை வஞ்சு கூப்பிட்டாலும் முருகன் முருகன் தான். வஞ்ச கூட வந்து வாழ வைப்பான். தமிழில் தானே திட்டுற. கமான், ஐ ஆம் ஹியர் சொல்ல மாட்டேன், நான் இங்கே இருக்கிறேன், வாடா. சரிதானே? அதுதான் அமுதம். ஆனா அமுதே அயில் வேல் அரசே, பெரிய வேலாயுதம் தாங்கிய பெருமானே, ஞான ஆகரனே. ஆகரம்னா உடம்பு. நம்ம திருஞான சம்பந்தருக்கு பேர் தெரியுமா? தமிழ் ஆகரர். தமிழ் ஆகரர்னா தமிழே உடம்பானவன். ஞானாகரன்னா ஞானமே உடம்பானவன். வாரியார் ஆரம்பிப்பார். ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளற் பெருமான் திருவருட்கருணையினாலே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஞானாகர. ஆனா அமுதே அயில்வேல் அரசே, ஞானாகரனே நவிலத்தகுமோ. என்னடா, என்னுடைய ஆணவத்தை நீ விழுங்கிட்ட.
ஜீவபோதம் இது, அது சிவபோதம். சிவபெருமானோட சேர்ந்துட்டா ஜீவன் என்னாகும்? ஆணவம் இருந்தா ஜீவன் தலையை தூக்கும், ஆணவம் போயிட்டா ஜீவன் குறைஞ்சு சிவமுன்னு ஆயிடும். ஜீவன் சிவன். ஆணவம் இருக்க வரைக்கும் தலையை தூக்கும், ஆணவம் போச்சுன்னா அவனோட கலந்துரும். ஆணவம் எங்கே? கடவுள் விழுங்கிட்டாரு, ஆணவம் போச்சு. யானாகிய என்னை நான் எனது, அதான் திமிரு. விடமாட்டான். பணத்தினால திமிரு வரும், படிப்புனால திமிரு வரும், பதவியினால திமிரு வரும். எது மோசம்? படிப்புனால வர்றதுதான் மோசம். பணத்தினால வர்ற திமிரு பணம் போனால் போயிடும். பதவியினால் வர்ற திமிரு பதவி போனால் போயிடும். படிப்புனால் வர்ற திமிரு போகாது. ஏன்னா படிப்பு போகாது. நேற்று எம்காம் படிச்சிருந்தேன், படுத்து தூங்கினேன், காலையில் எஸ்எஸ்எல்சியாக போயிட்டேன். சொல்ல முடியுமா? படிப்பு கொடுத்தா கூடுமே தவிர குறையாது, பணம் கொடுத்தா குறையும். படிப்பினால் வர்ற ஆணவம் போகாது. அதனால தான் பாரதியார் சொல்லுவார், படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோன்னு போவான். நேரமில்லை. ஆனாமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி. இந்த யான் எனது தான் ஆணவம். செம்புல களிம்பு மாதிரி ஆணவம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமேன். தற்பரமாகிற சிவபெருமான் பரம்பொருள் என்னை விடுங்கி விட்டது. நான் எங்கே இருந்தேன்? நானுங்கிறது போயிடுச்சு. குருநாதர்கிட்ட படிக்கிறதுக்கு ராஜா விட்டு பையன் வந்தான், ராஜா விட்டு பிள்ளை. குருநாதர் உள்ளே இருந்தார், கதவை தட்டுனான். யார் அது? நான் தான், நான் தான். அவர் உள்ளே இருந்து, நான் செத்தப்பறன் வா. என்னடா அது? இவர் செத்தப்பறன், நான் எதுக்கு தூக்கி போடுறதுக்கா போகணும்? அப்பாட்ட போனார், ராஜாட்ட. குருநாதர்கிட்ட போனேன், கதவை தட்டுனேன். யார் அதுன்னாரு. நான் தான். நான் செத்தப்பறன் வான்ட்டாரு. இவர்கிட்ட எதுக்கு போகும்? அட முட்டா பையன, நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கடா பாவி. அந்த நான் என்பதும் தான் என்பதும் செத்தா தாண்டா கடவுள்கிட்ட போகலாம். திமிரு அடங்கினாத்தான் கடவுள்கிட்ட போகலாம். இருக்கிற வரைக்கும் போக முடியாது. நம்ம கோயிலில் பலிபீடம் எதுக்கு வச்சிருக்கான்? ஆணவத்தை பலி கொடுத்துட்டு போ. நான் படித்தவன், நான் பணக்காரன், நான் பதவியில் இருக்கிறவன், நான் பேரழகி, நான் பேரழகன், பலி கொடு, கடவுள்கிட்ட போ. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஆட்டை பலி கொடுத்து விட்டு அப்படியே உள்ள போயிட்டோம். ஆணவம் கண்மம் மாயை பலி கொடு. அதுதான் ஆனாமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை ஒடுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமேன். அடுத்த பாட்டு 29. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ. இல்லுன்னா இல் வாழ்க்கை. இல் வாழ்க்கைங்கிற மாயையில என்ன கொண்டே மாட்டி விட்டுட்டே. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே. நான் பொல்லாதவன், நான் கொடுமையானவன், என் அறியாமைய நீ பொறுக்கப்படாதா? மல்லே புரி பன்னிரு வாகுவின். வாகுன்னா தோல், மல்லுன்னா சண்டை போடுறது. சண்டை போடுறதுக்காக உள்ள 12 தோள்களில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. அட, இன்னைக்கு தலைப்பு வந்துருச்சப்பா, நல்ல வேளை. நான் வரவே இல்லையேன்னு தேடிக்கிட்டே இருக்கிறேன். சொல்லே புனையும் சுடர்வேலவனே. தோல்ல மாலை போடாம என் சொல் மாலையை அணிந்து கொண்ட பெருமானே. அவனுக்கு பூ மாலை பிடிக்குமா, பாமாலை பிடிக்குமா? பாமாலை தான் பிடிக்கும். சொல்லே சொல் மாலை. நமக்கு 2 தோள் பூமாலை, அவனுக்கு 12 தோள் பாமாலை.
முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும். நீ பண்ணின படி எதுக்கு சார் அவனுக்கு 12 தோள்? முட்டா பயல, உன்னால 2 தோல்ல தாங்க முடியாதத என்கிட்ட குடுறா. இந்த பத்தியா 12 தோல் இருக்கு, உன்னால முடியல இல்ல, என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளன் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. கிவ ஜெகநாதன் இதுக்கு அற்புதமாக விளக்கம் கொடுப்பார். மொத்தம் நட்சத்திரம் எத்தனை? 27. அபிஜித்துன்னு ஒன்று, அதை சேர்த்தா 28. சேர்க்கறது இல்லை. இந்த அபிஜித்தை எங்கேயாவது பார்க்கணுமா? ஆமாம் சார், திருப்பெருந்துறை கோயிலுக்கு போங்க, 28 நட்சத்திரம் இருக்கு. 27 + அபிஜித். பழைய கோயில் திருப்பெருந்துறை. சரி, 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை. கோயிலில் அர்ச்சனை பண்ணுற பொழுது பேரு நட்சத்திரம் சொல்கிறோம். முருகப்பெருமானுடைய 27 உறுப்புக்கள். குமரேசர் இரு தாளும், இரு தாள்னா எத்தனை? 2. சிலம்பும், எத்தனை சிலம்பு? 2. சதங்கையும் 2. தண்டையும் 2. 4 2 8. ஷண்முகமும் 8 6 14. தோளும் 14 12. தோல் 12 14 12 26. கடம்பும் கடப்ப மாலையும் 27. எனக்கு முன்னே தோன்றினால் நட்சத்திரமெல்லாம் நான் சொன்னபடி கேட்கும். நாளன் செய்யும் வினைதானின் செய்யும், என்னை நாடி வந்த தோழன், என்னை நாடி வந்த கோளன் செய்யும். கொடுங்கூற்று என் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. முருகா, உன்னுடைய 12 தோல்ல என் சொல்லே புனையும். என் சொல்லை புனையும் அல்ல, சொல்லே புனையும். தேற்றையகாரன் நான் தான் போவேன். இவரை யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? ராமகிருஷ்ணரை பார்த்து கேட்குறாங்க. சாரதாமணி சொல்கிறா, நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நானே வேற ஒருத்தி கிட்ட வரக்கூடாது. சொல்லே சொல்லே புனையும் சுடர் வேலவனே. 12 தோள்லையும் என் வார்த்தைகளை புனைந்திருக்கிறான். அதனால தான் முருகப்பெருமானுடைய 12 திருமுறைகளில் 7 8 திருமுறைகள் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழும் கந்தர் அலங்காரமும் கந்தர் அந்தாதியும் கந்தர் அனுபூதியும் ஆகியன. என்னுடைய மாலையை தோளில் அணிந்திருக்கிறான். இல்வாழ்க்கை மாயை என்னை சிக்க வைத்தவன் நீ, இட்டனை நீ என் அறியாமையை பொறுக்க வேண்டும். ஆமா, பொறுத்தா என்ன பண்ணுவே? முருகன் கேட்குறான். நீ அறியாதவனுங்கிறீல்ல, அறியாமையை பொறுத்துட்டேன், என்ன பண்ணுவே? நான் தான் சொல்லிட்டேன்ல. என்ன சொன்னேன்? 12 தோளுக்கு மாலை கொடுத்தேன்னு. அறியாமையை போக்கிட்டா இன்னும் 10 மாலை கொடுப்பேன் ஐயா. உன் 12 தோளுக்கு இன்னும் மாலை கொடுப்பேன் ஐயா. உனக்கு இஷ்டமா இல்லையா? முருகன் என்ன சொல்றான்? ஆகா, பரவாயில்லடா, எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் பாமாலை, தமிழ் பன்னீரோடுங்கிறார். எங்கே? பல பல பைம்பொற் பதக்கமாரமும் அடிமை சொலும் சொற்றமிழ் பன்னீரோடு பரிமளமெஞ்ச கடப்ப மாலையும் அணிவோனே. இவர் கொடுத்த பாட்டு எப்படியா? பன்னீரா. அருணகிரிநாதர் பாட்டு பன்னீரா. முருகனுக்கு எது பிடிக்கும்? அருணகிரிநாதர் பாட்டு பிடிக்கும். இல் என்கின்ற மாயையில் என்னை வைத்தவன் நீ, என் அறியாமையை பொறுத்து கொள். உன் 12 தோளுக்கும் நான் இன்னும்
நல்ல தமிழ் மாலைகள் சாத்துவேன்.